வணக்கம் மக்களே, இந்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோட திரும்பி வந்திருக்கோம். நம்ம பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க. எபிசோட நான் ஃபாரின் போட போகுது. நம்ம எல்லாம் ஃபாரின் போயிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் அப்படின்னு போகும்போது அந்த மொத்த ஜேர்னி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்த விஷயங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கல்ச்சர், ஃபுட், பீப்புள், அப்புறம் பிளேசஸ், அது வந்து எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் பார்த்த ஊர்கள், நாங்கள் போன ஊர்கள்லேருந்து சும்மா பார்க்க போகிறோம். பட் கன்ஃபார்ம்டாக வந்து ஃபுல் ஃபன் தான். ஃபன் இல்லாமல் எப்படி? அதே மாதிரி ஃபாரின் போகாத மக்கள் யாராவது கேட்குறீங்கன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ண பங்கங்கள் யாரும் பண்ண வேண்டாம். இந்த டைம் நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. எபிசோடுக்குள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, லெட்ஸ் கோ. பொண்ணு அங்கே இருக்கு, வழக்க பொண்ணு இங்கே இருக்கு, எனக்கு நேரம் ஏது சொல்லுடைய சித்திரமே. பாடிய துதியை கவனிக்கிறா. மாங்கு மாங்கன்ற குத்தவும் மாங்கு மாங்கனா இப்படிதான். நங்கினக்கடி 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 நங்கினக்கடி. இது உங்கள் குரலும் உலக்கையும் பாட்காஸ்ட். ஓகே ஓகே. அது சிபிஎஸ்சிக்கு கொஞ்சம் மேல, ஐபி ஐஜிசிஎஸ்க்கு கொஞ்சம் கீழே இல்ல? அது ஐசிஎஸ்சி மேல கீழே எல்லாம் தெரியாது. ஐசிஎஸ்சி இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு. நாங்க ஆமா, ஐசிஎஸ்சியும் டஃப் தான். ஆமா, ஐசிஎஸ்சியும் டஃப் தான். நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்னு ஏற்கனவே கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்கூல்னு நாங்க. சோ அது இங்க இருக்கு. அது குடுக்கறதே பார்த்து கொடுப்பாங்க. அது கிடைக்குமா எல்லாம் தெரியாது. போட்டம் கொடுத்தாங்க, சரி போட்டாச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, ஆகட்டும். பாத்தீங்களா? நான் பாக்கல. ஜெயிச்சிட்டாங்களா? ஓகே. வணக்கம், ஒன்ஸ் அகைன் எல்லாரும் சேர்ந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வணக்கம் சாண்டி. வணக்கம் வணக்கம். வணக்கம். அப்புறம் நம்ம கெஸ்ட் உட்காந்துருக்காப்ல. வாங்க கெஸ்ட். வணக்கம் பாய். வணக்கம். வணக்கம் காய்ஸ். வணக்கம். கெஸ்டுக்கு என்ன பேரு? அந்த பாயேதான். சோ ஓகே, சூப்பர். நீங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணிருக்க டாபிக் வந்து ஃபாரின் போன போது, இதுதான் டாபிக். எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி ஆரம்பிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ஃபிளைட் ஜெர்னில இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாரும் புதுசு தானே, நிறைய புதுசா பார்த்து போகணும். ஃபர்ஸ்ட் போய் லேண்ட் ஆகி டிரான்சிட்டுக்கு லேண்ட் ஆயிருப்போமோ, எல்லாம் போனதே ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனதே புது கண்ட்ரி லேண்ட் ஆயிருப்போமோ, வாட் எவர், அது அங்க பார்த்த விஷயங்கள் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும்ல. அந்த ஃபிளைட் ஜெர்னில ஆரம்பிச்சு அங்க பார்த்த கேரக்டர்ஸ் சிலதான் யூனிக். அங்க இறங்கி பார்த்த ஊர் எப்படி இருந்தது. அப்கோர்ஸ் ஃபாரின்னால இன்னொன்னு மெயின் என்னன்னா ஃபுட்டு. ஊருக்கு போனா ஃபுட்டு நம்ம நிறைய வித்தியாசமா இருக்கும், ட்ரை பண்ணிருக்கோம். சோ அவங்க பார்த்த மக்கள், அவங்க கல்ச்சர் எப்படி இருந்தது. அப்புறம் அந்த சைட்ஸ் அண்ட் சீன்ஸ் நம்ம சிலதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். சில ஊர்ல சில பார்த்த விஷயங்கள்லாம். சோ அதை பத்தி அப்படியே சும்மா கேஷுவலா தான், பெருசா அந்த செக்மெண்ட்லாம் யோசிக்கல. சோ இது மாதிரி அப்படியே நேச்சுரலா இந்த எபிசோட் அப்படி போலாம், ரெஜிமெண்டடா இல்லாம அப்படின்னு. சோ இதுல யாரு ஃபர்ஸ்ட்? இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ட் வந்திருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் தான் டார்கெட் பண்ண போறோம். ஓகே பாய், சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சாரி, அதான் ஒண்ணு இல்ல, அதேதான். இப்போ ஃபர்ஸ்ட் போன ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் போன ஃபாரின் கண்ட்ரியே கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன்ல, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரி போறோம்னா என்னெல்லாம் யோசிப்பேன். ஃபிளைட்ல வந்து சரக்கு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, அப்படின்லாம் போவோம்னா பயங்கர இமேஜினேஷன்ல இருப்போம். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர் அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்து திடீர்னு எங்க சித்தி வந்தாங்க. வந்துட்டு மலேசியால ஒரு பிசினஸ் இருக்கு, போனோம், எனக்கு கம்பெனி ஸ்பான்சர் வந்து கூட ஒரு ஆளுங்க, நியூ வரியா அப்படின்னாங்க. அவசரமா மலேசியன் பாஸ்போர்ட் எல்லாம், சாரி விசா எல்லாம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு பார்த்தா அந்த கம்பெனில ஃபுல்லா பட்ஜெட் ஏர்லைன்ஸ் போட்டாங்க. தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. இது எந்த அளவுக்கு மோசம்னா, கொண்டு போய் விட்டு 2 நாள் அங்க தங்கிட்டு வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, என்னது இந்த ஏர்லைன்ஸா, இதெல்லாம் இங்க நிக்காது, இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு, அங்க
பிளைட் ஏறு இன்னும் 1 மணி நேரத்துல பிளைட் கிளம்புது, அடிச்சு புடிச்சு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் கொடுத்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போனோம். சோ அந்த மாதிரி ஒரு ஏர்லைன்ஸ் புக் பண்ணி போனால அது ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து ஓரளவுக்கு சுமார் தான் வச்சுக்கோங்க. அப்படி என்ன ஆக்சுவலா airlines இது? சுமாரா சுமாரா விட கம்மி. டவுன் பஸ் நிக்காது, அவுட்டர்ல போய் எங்க நிக்காங்க, இங்க அது ஏறுங்க. டவுன் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டே போனா செக்யூரிட்டி கிடையாது, செக்கிங் கிடையாது, நீங்க என்ன வேணாலும் எடுத்துட்டு போ. நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு லார்ஜ் ஸ்கேல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு போ. எது இந்த பிளைட்டை நீ ஹைஜாக் பண்ணிருவியா, எடுத்துட்டு போ. அந்த மாதிரி கூட்டு போனானுங்க அங்க. இவனுங்க எல்லாம் ஹைஜாக் பண்ணி அவனுக்கு அந்த யாருக்குமே பிரோஜனம் கிடையாது. முடிஞ்சா ஹைஜாக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் கூட்டு போனானுங்க. ஒண்ணுமே கிடையாது அங்க. அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் போனது தான் ஆக்சுவலி கவுண்டட். அது ப்ராப்பர். ஒரு செகண்ட் டைம் போனது வந்து ஹனிமூனுக்கு போறேன் நான். ஹனிமூனுக்கு போனது ஒரு அற்புதமான ஒரு கண்ட்ரிக்கு, தாய்லாந்துக்கு போறேன் நான். Nice. கல்யாணம் ஆகி தாய்லாந்து போறோம். போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் சரக்குலாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா தாய் ஏர்வேஸ்ல புக் பண்ணி போய் ஏறினோடனே நமக்கு வந்து எப்போ நமக்கு சரக்கு சர்வ் பண்ணுவாங்க பாரிக்கு போறதுக்கு பிளைட்ல சரக்கு அடிக்கிறதுக்கு போறோம். அந்த பிளைட்ல வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நமக்கு. மாப்பிள்ளை, நம்ம முன்னோர்கள் செய்த காரியங்கள் அப்படி மாப்பிள்ள. தமிழ் படங்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய அதுதானே மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. பட் ஏன்னா வந்து இந்த ஃபாரின் சரக்குங்கிறதே வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசிருப்போமே, அதுவே நமக்கு எல்லாம் வந்து எத்தனை பேர் ஏமாத்தி கொடுத்துருக்காருங்க. நமக்கு ப்ராப்பர் ஃபாரின் சரக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஃபிளைட்ல ஈஸியா கிடைச்சிரும். பிளஸ் அது ஃபேன்சியா இருக்குல்ல, குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல வரும்ல ஃபிளைட்ல கேட்கும் போது. குட்டி பாட்டில்ஸ், பட் மெயினா குட்டி பாட்டில்ஸ்ல கொடுப்பாங்கன்னு தெரியறத விட நம்ம சரக்கு அடிக்கணும் எப்படி இருக்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க குரூப் சயின்டிஸ்ட் இருக்காரு, அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு. ரொம்ப தெரியாது யார். ஆமா, கொஞ்சம் அவரு சயின்டிஸ்டா இருந்தனால அதை பார்த்துட்டு பாட்டில பார்த்து அவருக்கு பயங்கரமான கொஞ்சம் இன்டெலெக்சுவல். அது பார்த்த உடனே பாட்டில் இப்படி இருக்கு, ஷேப் இப்படி இருக்கு, மெஷர்டா வருது பாத்தியா, நாசில் எப்படி மெஷரா இருக்கு. ஃபாரின் சரக்குல வேண்டாம் இப்படி எல்லாம் வரும். நீ எப்படி கொடமா போட்டு இது லோக்கல் நாய்களா எப்படி குடிக்கிறீங்க பாத்தியா, எப்படி கரெக்டா வருது. இது ஃபாரின் சரக்குடா. அம்மாண்டா ஃபாரின் சரக்கு. கடைசியில பார்த்தா நீங்க காலேஜ் வச்சிருக்க ஒருத்தர் தான் இதையும் வச்சிருக்காரு. அடா பாவி, நீதானா யார வச்சிருக்காரு. அதுல என்னடா இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க கேங்ல 2 பேர் இருக்கானுங்கடா, சாண்டி, திபாஸ். இவனுக்கு நம்ம பிளிப்ல சர்ஃப்ஸ் சொல்லுவார்ல, அந்த மாதிரி என் காதன்னா கூதியா இப்படி விட்டு ஆட்டுறியா, அந்த மாதிரி அதெல்லாம் ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. சொல்லுவோம் என்னன்னா, அது வந்து எப்படி நம்ம ஊன்னு நினைக்கிறானு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால திடீர்னு ஒரு பெரிய லேண்டா ஒரு வாட்டி அந்த லேண்ட் ரியல் எஸ்டேட் முடிச்சுட்டானா, இது வரைக்கும் கூட ஒத்துக்கலாம். முடிச்சோடனே எவ்வளவு காசு வந்துச்சுன்னா ஒரு 500 கோடி வந்துச்சுன்னா, சரி இது வேற, சரி ஒரு 10 பேர் சரி ஏதோ இதோட நிறுத்தி இருக்கலாம் அவன். அது கூட அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அது காசெல்லாம் வைக்க இடம் இல்லையா, அதனால எடுத்து ஒரு ஷெட் மாதிரி எடுத்து ஷெட் ஃபுல்லா இல்ல அந்த குடோன் ஃபுல்லா அடிக்க வச்சுட்டாங்களா. இது வரைக்கும் கூட அவன் நிறுத்திருக்கலாம். எக்ஸ்ட்ராவும் 2 பேர் ஆள் எம்ப்ளாய் பண்ணிருப்பாங்க. அவங்க சென்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, விசிறி விடுவாங்க. யாருக்கு விடுவாங்கன்னா, அவ்வளவு பணம் ஒரே இடத்துல இருக்கு, பணம் வாட அடிக்குது, வெளியில யாராவது மோப்ப முடிச்சு வந்துட்டாங்கன்னா அதனால நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு எபிசோட் பண்ணுவோம்டா, அது செம்மையா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவோ ஓல்கள் இருக்கு, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதையும் ஒருத்தர் நம்பினான்னு பாத்துங்களேன். ஆமா, அதையும் ஒருத்தர் நம்பினா எங்க கேங்ல இருக்கும் பொழுது அவ்வளவு பண்ணிருக்கான். ஆம்புலன்ஸ்லதான் கடத்திட்டு வந்தாமே. ஆமா 100 கோடி நீ பார்த்த. ஆமா 100 கோடி அடி. ஆனா பென்ட்ரைவ் வரும்போது அந்த மாதிரி பென்ட்ரைவ் வரும்போது மாப்பிள்ள இந்த பென்ட்ரைவ்ல தான் அப்பெல்லாம் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து ஒரு லைக் 512 KB இந்த மாதிரி தான் இருக்கும்ல, 512 MB 1 GB பெருசா இருக்கும்ல whatever. சோ அப்ப வந்து அதுல வந்து டேட்டா இருக்குடா, பாத்துரா அந்த டேட்டாவை பாத்துரா, அப்படி கீழே கொட்டினா டேட்டா கொட்டிருண்டா அப்படின்னு சொல்லாது நம்புறீங்களா?
இந்த சாரி இந்த ஓல் எல்லாம் கூட நம்ம ஒரு சின்ன வயசுல கேட்டிருந்தோம்னா கூட ஏதோ இது சொல்லியிருக்கான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் கழுத வயசுல 30 வயசுல ஒருத்தன் ஓல் அடிக்கிறான். இதையும் இந்த மாதிரி இல்ல, அது அதெல்லாம் அது அது அவன் திறமை தான் காரணம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட்? ஐயோ அதான் அது பிச்சை எடுத்துட்டு அவன் எங்க இருக்கா என்ன ஆனானே தெரியாம இருக்கான் ஒருத்தன். அது 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 ஒரு ட்ரிக்ஸ். நாங்க இருந்த இடத்துக்கு போய் கடைசியில சாரி நம்ம எங்கேயோ போறோமோ டாபிக்ல இருந்து. ஆமா மேன்சனர் எல்லாம் இதை ஃபாலோ போட மேன்சனர்ஸ்னாலும் வந்துடுறான். அதுதான் அதேதான். சரி அந்த அதுதான் காலேஜ் ஓனரை சொல்லணும். தாயர்வேஸ் சோ வந்து மெயினா பறக்கும் போது நமக்கு அடிக்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது வந்து அது வேற கோட்டாஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. எல்லாரும் எவ்வளவு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் 2 பியரும் 2 லாட்ஜும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரீஃபில் கேட்கும் போது கொடுத்தாங்க. ஏன்னா பிளைட்டே பார்த்தேன்னா ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான். மீல் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் மீலை எடுத்து வச்சுட்டும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி இதுக்கப்புறம் கேட்டா நம்மள இன்டீசென்ட் நினைச்சுப்பாங்களோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு போற வைஃபை கூப்பிட்டு நீ 2 லார்ஜ் வாங்கு அவள்கிட்ட அவள் 2 லார்ஜ் வாங்கி அதை எடுத்து வச்சுட்டு சரி இன்னொரு 2 வைன் வாங்க அப்படின்னு அதை எடுத்து பாக்கெட்ல இன்னொன்னு வச்சு அதுல நான் என்ன பாத்திருக்கேன்னா வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இட் மைட் ஒர்க். இது எனக்கு நடந்திருக்கு. ஒரு நல்ல கான்வர்சேஷன் எல்லாம் இஃப் யூ ஆர் பீயிங் ஒரு பொலைட்டா கேக்குற ஓரளவுக்கு டீசெண்டா வச்சிருக்க வச்சுக்கோங்க. அந்த ஏரோஸ்டஸோ அந்த ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கடா. ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுல வந்து கிடைக்காம போறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நான் பேசும்போது சொல்றேன் அது மேட்டர். ஏன்னா நீ நம்ம ஆளுங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா எடுத்தோன்னு கொஞ்சம் கவுத்துட்டு கொஞ்சம் பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிருதா ஃபிளைட்ல. அவனுக்கு வந்து வேற வழியே இல்லை. அவங்க அந்த அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஆமாம், அதோட அவங்களோட கோலே வந்து இந்த ஃபிளைட்ல அவங்க அதுதான் அப்சர்வ் பண்ணுவாங்களே. ஸோ எப்படி 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 பொலைட்டா இருக்க. ஐ மீன் ஈவன் ஃபிளைட்ல கிடையாது மாப்பி, நீ இப்ப லோக்கல் பார்ல போனேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீ செல்ஃப் சர்வ்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் வந்து சர்டிபிகேஷன் இருக்கு, செல்ஃப் சர்வ் சர்டிபிகேஷன் சொல்லிட்டு. அந்த செல்ஃப் சர்வ் சர்டிபிகேஷன் வந்து எதுக்கு இருக்குன்னா, இந்த மாதிரி ரொம்ப டிப்ஸியா இருக்கு ஒருத்தவங்களை வந்து நீ ரொம்ப நீ இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணிடக்கூடாது. ஆஸ் எ பார்டெண்டராவோ நீ ஒரு ஆல்கஹால் சர்வ் பண்றவங்களுக்காவோ அவங்களோட லெவலை பார்த்து தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. சாதா பார்டெண்டர்ல நீ இப்ப காசு கொடுக்குற, நீ பாட்டு போயிட்டு காசு கொடுக்க முடியாது. நம்ம ஊர்ல நம்ம ஊர்லயுமே இப்ப இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், லிமிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஹையர் அபிஷியல்கிட்ட கேட்பாங்கல்ல, சார் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு சார் வாட்டவர் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சோ அதனால அது எப்பயுமே அந்த லிமிட்டை பார்த்து கொடுப்பாங்க கன்ஃபார்மா. இல்ல, இந்த டைம் நான் வரும்போது சும்மா ஹெக்டிக்கா தான் இருந்தது இந்த டிராவலுக்கு. நான் வந்து இன்னொரு ட்ரிங்க் கேட்டேன். அவங்கள ஓகே ஃபர்ஸ்ட் முடி கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் அவ அந்த பக்கம் வரவே இல்லை ஏர் ஹோஸ்டஸ். சில பேர் எல்லாம் நல்லா பேசுறாங்க, இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் பேசினே பாருங்களேன், ஏர் ஹோஸ்டஸ் பேசி வாங்கிறானுங்க. லைக் நம்மளுக்கு அது நம்மளுக்கு வந்து எல்லா டைம் ஜோன் மாறி 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 வருமா. சம்டைம்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகுமா, சாப்பிட்டு இழுத்து போட்டு தூங்கிடுறது. நான் ஒரு சின்ன ஒரு டிப்பு மாதிரி ஒண்ணு வச்சுக்குவேன் நானே, எனக்கு சொல்லிக்குவேன். எப்பயும் ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் போதே கேன் ஐ ப்ளீஸ் பாதர் யூ ஃபார் 2 ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுருவேன். ஸோ அப்பயே வந்து 2 கொடுத்துருவாங்க. ஒரு சில நேரத்துல 2 குட்டியே கொடுத்துருவாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு வைன் சாப்பிடும் போது இப்போ ஒரு வைன் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க, வாட் எவர். அதோட முடிஞ்சு. அப்படி தேவைன்னா பின்னாடி போய் எந்திரிச்சு போய் கடைசியில வாங்கிக்கலாம். கடைசியில போயிருந்தீங்கன்னா நீங்க போய் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்குற அளவுக்கு வாக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்து அங்க போய் நீங்க பேசி கிளியரா இருக்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா போலாம். பட் ஆனா இதுக்காக நீங்க வந்து யூ கேன் நாட் கெட் ஹை whatever. சோ அதான் தாய்லாந்து போய் இறங்கினியா அந்த சோ ஃபைனலா அதெல்லாம் பாட்டில எடுத்து பாக்கெட்ல விட்டுட்டு இறங்கிட்டு போகும்போதே வந்து பல இது வேற. தாய்லாந்து போய் இந்த ஃபுட்டு ட்ரை பண்றோம், அது ட்ரை பண்றோம், பாத்தாய் அது இதுன்னு சொல்லி பயங்கர ஒரு இதோட போயிட்டு அதுதான் ஓவர் எந்தூசியாசம்ல இறங்கினோடனே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஏர்போர்ட்லயே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஏர்போர்ட்லயே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அவன்கிட்ட போய் பாத்தாய் குங்பாவ் சிக்கன் கேக்குறேன். அவனுக்கு நான் பேசுறது புரியல, அவன் ஏதோ சொல்றான், அவன் சொல்றது எனக்கு புரியல. சத்தியமா இன்னி வரைக்கும் அவன் என்ன சொன்னது இல்ல. இதுன்னா குங்பாவ் சிக்கன் கடைசியில காமிச்சு இதுவா நான் அதுதான் தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் இங்கே ஆரம்பிக்கிறோம் ஃபுட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு தைல அடிச்சு வாயில வச்சா கருணோ கொடுறோம்.
நம்ம ஊர்ல சாப்பிடும் போது இப்படி இல்லையே, இது என்னது இது, ஏதோ வேற மாதிரி. ஒரிஜினல் சொடக்கு போல. சரி வாங்கின காசுக்கு பரவாயில்லன்னு சொல்லி திங்க ஒரு மாதிரி இருக்கு. தின்னுட்டேன் முழுசா. தின்னு முடிச்சு ஒரு 15 நிமிஷத்துல வயிறு கடபட கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, நிறைய வர மாதிரி இருக்கு. இறங்குனோடனே வந்து ஃபுல் இது வயிறும் போச்சு, அந்த ட்ரிப்பே ஸ்பாயில் ஆன ஃபீலிங். அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் என்டர் ஆகி பேக் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் டேப்லெட்டை போட்டு, தாய்லாந்துனால நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருந்துச்சு, பக்கத்துலயே போய் ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் சாந்தி படுத்தி, அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு நார்மல் நார்மல் ஜேர்னிய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் சூப்பர். எடிபஸ் கமான், உங்களோட ஃபர்ஸ்ட் டிராவல் சொல்லுங்க. ஃபாரின் நோக்கி நீங்க பயணம் நான் வந்து எது மூலமா பண்ணீங்க, என்ன அதெல்லாம் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் ஸ்டடிஸ் தான் வந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபாரின் லேண்ட்ல கால் வைக்கிறது. ஸோ சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் டு நீங்க இருக்கிற ஊரு, நான் இருக்கிற ஊரு. ஸோ தெரியல, எங்க அண்ணெல்லாம் இருந்தாங்க, என் கசின்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எனக்கு சொன்னாங்க ஐடியா லைக் எப்படி சொல்றது, எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்தது. எனக்கு தெரியல உட்கார. ஆனா வந்து அவனுக்கு நம்ம ஊர்ல இருந்து கொடுக்கும்போது சாப்பாடு ஃபிளைட்ல நல்லா இருந்தது. ஏதோ லோக்கல் ஃபுட் தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல இறங்கினோன்னு தெரியல, அது ஒரு மாதிரி கடல் மாதிரி இருக்குங்க அந்த கடல். ஆமா கடல். அது வந்து இப்போ லேட்டஸ்டா நான் ஃப்ராங்க்ஃபர்ட் போனேன். அப்ப என்ன பண்றானுங்க, ஷட்டில் வச்சுட்டு இருக்காங்க. எட்டு வந்து இப்போ நம்ம கேட் கிட்ட வந்து விட்டுறானுங்க. சென்னை வர ஃபிளைட்டுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. முன்ன நடக்கணும், எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு ஆள் இருந்தார் தமிழ்காரர், அவர்கிட்ட கேக்குறேன். அவரு அது வந்து வேற கேட்பா, நீ வந்து செக் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. நடக்கிறேன் போயிட்டே இருக்கேன். என்னடா அது அது வர இந்தியால இருந்து வருமா, அப்படியே கச்சன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு ஒண்ணுமே தெரியாது. டக்குன்னு டாய்லெட் யூஸ் பண்றதும் சரி, வாஷ்ரூம் போறதும் வர்றதெல்லாம் ரொம்ப டஃபா இருந்தது. போயிட்டு அங்கிருந்து இந்த நான் இருக்கிற ஊருக்கு வந்தது. அங்கிருந்து நான் இன்னொரு ஃபிளைட் எடுக்கணும். ஸோ இமிகிரேஷன்லாம் ஒரு பெரிய சிட்டில நடந்தது. நான் இருக்கிற நார்த் அமெரிக்கால இருக்கிற சிட்டி. அங்கிருந்து நான் இருக்கிற ஸ்மால் அந்த யூனிவர்சிட்டி இருக்கிற ஊருக்கு போகும்போது அது சின்ன ஃபிளைட். அது வந்து எப்படி சொல்றது, குட்டி ஃபிளைட். ஒரு 20-30 பேர் தான் இருக்கும் அங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடுது ஃபிளைட்டே ஏறும்போது. அது ஒரு பயம் இருந்தது. அப்பதான் வந்து அந்த ஒரு ஆங்கில படம் பார்த்திருக்கேன், 6 days 7 nights ஏதோ ஒண்ணு, ஃபிளைட் உடஞ்சு விழுறது. நமக்கு அதான் சொல்றேன். அது வந்து அது இவங்களுக்கு என்ன டவுன் பஸ்ல போற மாதிரி இவங்களுக்கு கணக்கு இல்ல, இவங்க வேலைக்காரங்களுக்கு. நம்மளுக்கு அப்படியே ஒரு அள்ளு குடுத்துச்சுது. அப்புறம் இறங்கி போனேன். அப்புறம் பார்த்தா என் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கெல்லாம், நானும் ஒரு பையனும் இந்தியா, நாம வந்து கொல்கத்தா பையன். ஸோ வந்து பிக்கப் பண்ணி எடுத்துமே விட்டாங்க. ஸோ எனக்கு ஃபுட்டுன்றது என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க எப்படி, நீங்க வெரி ஓபன் டு இந்த வெஸ்டர்ன் ஃபுட் அந்த டைம்ல? இல்ல அதான் சொல்ல வரேன். எனக்கு ஒண்ணும் எனக்கு எப்படி ஆர்டர் பண்ணே தெரியாது. டீ ஆர்டர் பண்ண தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து நாங்க கிராஜுவேட் ஆபீஸ்ல இருக்கும்போது வெள்ளைக்காரி ஒருத்தி வருவா. ஸோ இதெல்லாம் இப்படிதான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பா. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து அவளே போயிட்டு வாங்கி கொடுப்பா. அப்புறம் என்னென்ன மெனு இருக்குன்னு நீங்க செக் பண்ணுங்க வெப்சைட்ல அப்படின்வா. ஃபர்ஸ்ட் நான் பீட்சா சாப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜீரணமே ஆகல. சீஸ் அது பாடிக்கு ஒத்துக்கல. அப்புறம் இந்த கோக் குடிச்சாதான் ஒரு மாதிரி ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி ஃபிளைட்ல எனக்கு வெள்ளைக்காரன் ஃபுட் கொடுப்பாங்கல்ல, சில்லுன்னு சாண்ட்விச், அதெல்லாம் ஒரு கட்டிங் போட்டாதான் அது அப்படியே கப்புன்னு சாப்பிட்டு அப்படியே கடை சாத்திடுறது. எல்லாத்துக்கும் தேவையா இருக்குல்ல, அது ஒரு மருந்துங்கிறது உண்மைதான். அது மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரின்ல வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் வெள்ளைக்கார ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து பப்புக்கு போவோம். அப்போ வெனஸ்டே விங்ஸ் வந்து லைக் கொஞ்சம் சீப்பா கொடுப்பான்னு நினைக்கிறேன் பப்ல. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ என்ன சொல்றது, அந்த ஹெவினஸ் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த சரக்கஸ்ட் நம்ம கண்டதை சாப்பிடுவோம்ல விங்ஸ். அது நான் ஆக்சுவலி போன எபிசோட் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய. ஆமா, நான் அந்த டாஸ்மாக் சைட் டிஷ் பத்தி எல்லாம் பேசிருப்போம். அதெல்லாம் நிறைய பேசிருக்கலாம். ஏன்னா அதுல எனக்கு அந்த குடல், ஈரல், நெத்திலி, இது மகாராஜா சிக்கன் அதெல்லாம் விட்டீங்களே. மகாராஜா சிக்கன்
நம்ம ஒரு ஆன்கோர் எபிசோட் பண்ணுவோம் பாய். பரிதாபங்கள்ல இந்த மகாராஜா சிக்கல வச்சு ஒரு பிசினஸ் ஐடியா ஓ பரிதாபங்கள். ஆமா இப்பதான் வந்திருக்கு, இன்னும் பாக்கல நம்ம. அவன் நீங்க மகாராஜா சிக்கன் சொன்னோடனே அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனா இந்தியன் 2 விட அவங்க பரிதாபங்கள் பண்ண அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, பாத்தீங்களா? அது எது இந்தியன் 2க்கு ஐயோ பயங்கரமான கலாய், பயங்கரமான கலாயாகும். இந்தியன் 2 பார்க்கும் போது எனக்கு விழுந்து சிரிச்ச கிரிஞ்சு பிளஸ் சிரிப்பு. எனக்கு கிரிஞ்சு மூமெண்ட் வந்து கிரிஞ்சு. இல்ல இன்னைய வரைக்கும் இந்தியன் 2வோட கிளைமேக்ஸ் வரையும், ஏன்னா அவ்வளவு தூரம் என்னால அந்த மூவில டிராவல் பண்ண முடிஞ்சதே கஷ்டமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்னைய வரைக்கும் என்னால, ஏன்னா திரும்ப அது வரைக்கும் போய் என்னால பார்க்க முடியல. நான் எப்படிப்பட்ட ஆள்னா, தாக்கு மகாராஜ்னு பாலையா படம் ஒண்ணு வந்துச்சு, அது தியேட்டர்ல போய் விசில் அடிச்சு பார்த்தோம். இப்படிப்பட்ட எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்தியன் 2 கிளைமேக்ஸ் வரைக்கும் போக முடியலன்னா அப்ப பாருங்க. எனக்குலாம் அந்த இந்தியன் 1ஓட ஒரு பிளேவரே போயிடக்கூடாதுன்ட்டு நான் அந்த பக்கம் போவே இல்லை. இவ்வளவு ரிவ்யூஸ் அப்புறம் எனக்கு அந்த பிளேவரே போக கூடாதுன்ட்டு நான் போவே இல்லை. எதுக்கு தேவையில்லாத சாப்பாடை, கெட்டு போன சாப்பாடு எதுக்கு தேவை தட்டுல போட்டு சாப்பிட்டுக்கிட்டு. இல்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த சித்தூர் பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் அதான் சொன்னான், அந்த புலி படம் வந்ததுல விஜய் படம், சரி நீ வந்து சும்மா எல்லாம் பாக்காத, ஒரு கட்டிங் 2 கட்டிங் போட்டு பாரு நல்லா இருக்கும் படம் அப்படின்னா. கொஞ்சம் போதை நிலைமையில போயிட்டு திங்கிங் செயல் இழந்த பாரு, அப்பதான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அப்படிதான் வாரிசு பார்த்தேன் நானு, ஃபுல் பார்த்தேன். அதனாலதான் என்னால பார்க்க முடிஞ்சது ஃபுல்லா. நம்ம கபாலி ஆமா ஆமா ஒருத்தர். நீ இதாச்சும் பரவாயில்ல, நீ வாரிசு போட்டுட்டு நீங்க படத்தை பாத்தீங்க. நான் வந்து படம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டோமேன்னு கவலைப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நைட் ஷோ வாங்கி 2:30 மணிக்கு முடிஞ்சு, டேய் என்னடா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேடா காலையில, எதுக்குடா 3 மணி வரைக்கும் என்ன படம் பார்க்க வச்சு. சூப்பர் பாஸ். எடி பாஸ் சொன்னிருக்காரு, இப்போதைக்கு வந்து லேண்ட் ஆயிருக்காரு ஃபாரின்ல. அடுத்து நம்ம சாண்டி போவோம். மாப்ளவா, உன்னோட ஃபர்ஸ்ட் பயணம் ஃபாரின் நோக்கி வந்த போது எப்படி இருக்குதா கொஞ்சம் சொல்லு. ஃபிளைட்டு எப்படி, என்னென்ன பண்ண? என்னோட பயணங்கள் அதேதான். முதல்ல வெளிநாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்காக தான் அந்த வெளிநாட்டு பயணம். வரும்போது என்னோட பயணம், நான் தான் அந்த திருச்சி பையன் அப்படிங்கிறதுனால, சோ அதனால எனக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்ல போயிட்டு, சென்னை போறதே ஒரு ஃபாரின் மாதிரி தான் இருக்கலாம். ஒரு சென்னை ஏர்போர்ட்ல அப்ப வந்து ஃபர்ஸ்ட் தடவை சிம்புவையும் இவனையும் பார்த்தேன். அந்த அவன் பேர் என்ன, சென்னை 28ல இந்த அலுவானே பாத்ரூம்ல உட்காந்து ஜெய்யையும் இவனையும் பார்த்தேன். அவங்க ஹாங்காங் பிளைட்டுக்கு கேத்தே பசிபிக் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்ப வந்து சென்னையில வந்து ஒரு ஸ்மோக்கிங்க்குன்னு ஒரு சின்ன ஒரு பார், ஒரு கேபின் மாதிரி இருக்கும். அப்ப ஒரு இடத்துல இன்னமும் இருக்கா தெரியல எனக்கு. கிளைகள் திறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு, செகண்ட் ஃப்ளோர் ஒண்ணு, தேர்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு. ஓகே நான் அதான் ஒரு தடவை தான் நான் சென்னை அங்க இருந்தா நான் வெளில போயிருக்கேங்கிறதுனால அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஏர்போர்ட்ல. சோ அந்த ஸ்மோக்கிங் லான்ச்ல உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். ஓகே, அப்போ வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், சிகரெட் மோர் மென்தால். சோ மோர் மென்தால்லாம் அவரு தலைவர் ஏதோ அடிச்சிட்டு இருந்தாப்புல போல. நானும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்தேன். அதான் என்னோட க்ளோஸ் கான்டாக்ட், லைக் லிட்டரலி என்னோட கை ரீச் தூரத்துல எல்லாம் அதான் பாக்குறேன். அந்த அவனுக்கு 2 பேரையும் அவ்வளவு கஷ்டமே கிடையாது. அதுவும் அந்த டைம்ல பாக்குறது. நாங்கெல்லாம் வந்து பப்போம் போது வாரம் அங்கதான் இருப்போம். ஒரு அங்கதான் இருக்கும். எனக்கு அதான் சொல்லல, எனக்கு வந்து செல்லையேங்கிறதே ஒரு ஃபாரின் அந்த மாதிரி. செல்லையே ஒரு செலிபிரிட்டிஸ். ஓ, கைக்கேத்த தூரத்துல ஜெய் இருக்கான், கைக்கேத்துல தூரத்துல சிப்பு இருக்காப்ல அப்படின்ட்டு ஒரே இடத்துல 3 செலிபிரிட்டி இருந்திருக்கீங்க. அப்புறம் ஏறி அப்புறம் வரும்பொழுது இன்னொன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ்வளவு நேரம் ஃளைட் ஜெர்னி பண்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆமாமா ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமே பெரிய சாரி
சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்களே? இல்ல நீங்க சொல்ல. ஆக்சுவலி என்ன, நான்லாம் வந்து அவ்வளவு லாங் ஜர்னி இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. எல்லாமே வந்து ஏசியாக்குள்ளதான் நான் டிராவல் பண்ணிருக்கேன், யூரோப் வரைக்கும் போயிருக்கேன். Yeah. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு லாங் ஜர்னி நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கும்ல. ஆமாமா, ஃபர்ஸ்ட் ஜர்னி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட், நீங்க பிளான் பண்ணது அதெல்லாம் பண்றதுக்கே ஒரு நாங்க வந்து அந்த actually அதான் time அப்படியே போயிடும்ல ஒரு உங்களுக்கு. வெக்கேஷன் மோடு போல அந்த பக்கம் போய் இறங்கின உடனே, ஏன்னா இப்ப இங்க வந்து இறங்கின உடனே ரிசீவ் பண்றதுக்கு எந்த ஃப்ரெண்ட் வருவான், அப்ப வந்து வெதர் எப்படி இருக்கும், ஜாக்கெட் பத்துமா, ஷூ பத்துமா, இந்த மாதிரி இப்படிதான் ஒரு யோசனையா இருக்கும். இங்க போன உடனே ரூம் வாடகைல இருந்து எப்படி நம்ம இது பண்றது, இப்படிதான் மைண்ட் இருக்கு. வெக்கேஷன் போற மைண்ட் செட்ல எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படிக்க போறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு போனா அங்க போனா போன் வருமா, மெசேஜ் வருமா, எப்படி என்ன பண்றது, அந்த மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இமிகிரேஷன்ல, இந்த மாதிரி தாட்ஸ் தான் மெயினா எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கும் போது என் பக்கத்துல ஒருத்தவங்க ஒரு வயசான ஒரு ஜெர்மன் பார்ட்டியோ ஒரு பிரெஞ்சு பார்ட்டி, அவங்க வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருந்தேன். டேக் ஆஃப் ஆறது, இந்த ஹோல் இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே எங்க குடும்பத்தோட எல்லாம் வந்து சென்னை வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர். அந்த இந்த படம் இருக்கும்ல, அந்த உன்னாலே படத்துல அவளை ஆஸ்திரேலியாக்கு அமுச்சு விடுவாங்களா அவளோட குடும்பத்துக்கு, அது மாதிரி வந்துட்டாங்க. பாத்து போயிட்டோடா அப்படின்னு குங்குமெல்லாம் வச்சு விபூதியெல்லாம் வச்சு விட்டு போயிட்டோடா, பட்டைய போயிட்டோடா. உங்க சிச்சுவேஷன்ல அது ஒரு நியாயம். உங்க சிச்சுவேஷன்ல அது ஒரு நியாயம் ஜி. ஏன்னா நீங்க படிக்க போறீங்க, எல்லாரும் உங்களை வழி அனுப்ப வராங்க. நாங்க சென்னையில தான் இருக்கோம். எங்க ஃபேமிலியில இன்னைய வரைக்கும் ஃபேமிலியில யாராவது ஒருத்தங்க ஃபாரின்ல இருந்து வராங்கன்னா ஹோல் ஃபேமிலியும் கிளம்பி போய் 1 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து அவங்கள கூட்டு போகும்போது மறுபடியும் ஹோல் ஃபேமிலியும் போய் இது ஒரு பிளாக் லேபிளுக்கு தான். இல்ல அதுதான் அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு எதுனா வந்து ஏர்போர்ட்ல நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு தெரியாது. இதே மாதிரிதான் யார் வந்தாலும் போனாலும் ஒரு கூட்டம் வரும். இல்ல அது என் கதையை போது நான் சொல்றேன். எனக்கு இது எல்லாமே நீங்க சொன்ன எல்லாமே என் கதையில இன்வால்வ் இருக்கு. அப்படியே கோர்வே நான் வரேன். இருக்கு எல்லாமே இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கும், சாரி மாப்ள சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதான் அப்புறம் அந்த லேடி வந்து எனக்கு பிராங்க்ஃபோர்ட்ல இறங்கும் போது எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி போன் கொடுத்து, எனக்கு இன்டர்நேஷனல் கால் இருக்கு, ஐ மீன் லைக் நான் இந்தியாவுக்கு அடிக்கடி வருவேன், அவங்க ரொம்ப அடிக்கடி இந்தியாவுக்கு வருவாங்களாம். ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் லைக் மோர் இன்டு டெம்பிள்ஸ், ஆர்கிடெக்ட், அவங்க ஏதோ அந்த மாதிரி ஏதோ ரிசர்ச் பண்றாங்க போல. சோ சவுத் இந்தியாலாம் வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருச்சினோட ஸ்ரீரங்கம்னால அவங்க வந்திருக்காங்க போல. சோ அதனால மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாம் போனேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஷி வாஸ் வெரி ஹம்பிள். ரொம்ப எனக்கு அப்பதான் அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா பழகுறாங்களே, நல்ல போன் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு போன் பண்ணி இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி சொல்லிட்டேன், எங்க அப்பா பிராங்க் போட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி நான் அடுத்த பிளேட்டை பிடிச்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க போயிட்டு வேணா உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். தட் வாஸ் மை ஹோல் ஃபிளைட். அப்புறம் அப்பெல்லாம் வந்து ரொம்ப அவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப நான் அப்படியே குடிக்கிறது அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கல. ரொம்ப குடிக்கிறது, ஏதோ ஒரு பேரு கொடுத்தாங்களா, என்னமோ ஒண்ணு குடுக்குறீங்களா கொடுங்கப்பா அப்படி குடுத்துட்டு எப்படியோ போய் இறங்கினா போதும், அவ்வளவுதான். அதுதான் கேட்க வந்தேன். இவ்வளவு எல்லாம் பாட்டி பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 2 லாக் நர்வஸா இருந்தேன். ஒரு மாதிரி நர்வஸ் அண்ட் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைங் ஆன்சைட்டி, அந்த மாதிரி ஃபேமிலி செப்பரேஷன் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால அது ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை அதை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தடவை யாராவது ஒருத்தவங்க போறாங்கனாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் தடவை நீங்க வரதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனால ரொம்ப பொங்கலா மாட்டோம் அந்த மாதிரிலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கான் போல, சரி விடு என்னால முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச பக்கத்துல இருந்தா கண்ட்ரோல் பண்ணுவேன், இல்ல விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பிளைட்ல அந்த டைம்ல வந்து ஆக்சுவலா நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சேன், உண்மையான லவ் ஆனா உண்மையான கிஸ்ஸோட வேல்யூ வந்து இந்த மாதிரி பிளைட் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி, லைக் ரயில்வேஸ்க்கு முன்னாடி, இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உண்மையான அந்த லவ், அந்த ஒரு கிஸ்ஸுக்கான ஒரு வேல்யூ உங்களுக்கு வரும். மத்த இடத்துல இருந்து கல்யாணத்துக்கு மேடையில குடுக்கறது, இதுல குடுக்கறது, அதெல்லாம் மேட்ரு. இந்த செப்பரேஷன் அப்பையும் அந்த இது அப்பையும் வரும் பாத்தீங்களா, ஒரு
ஒரு பாண்ட் ஒன்னு கிரியேட் ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு முன்னாடியோ யாருக்கு நான் எங்க முன்னாடியோ. போறது இப்போ இதுக்கு நான் எங்க போறது இப்போ இப்ப நான் இங்க இல்ல படிச்சு, நான் என்னத்த படிச்சு ஒத்துக்கிறேன். சாண்டி சொல்றது வேலிட் பாயிண்ட். அதுவும் நானும் Yeah. ரியலைஸ் பண்ணிருக்கேன். நான் அவங்களுக்கு சொல்லல. அந்த சென்னை ஏர்போர்ட்ல அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே அந்த கிளவுடுக்குள்ள போகும்போது அப்படியே மறையும் அந்த லைட்ஸ் எல்லாம். எனக்கு அப்ப அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு டேக் ஆஃப். ஆனா டேக் ஆஃப் 5 மினிட்ஸ்ல ஓகே ரைட் நம்ம போற ஊர் போறது வந்துருவோம். சாண்டி சொன்ன மாதிரி தான். நான் இப்படி ஒரு போய் course சேர்ந்துருவோமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் தெரியுங்களா? நான் எப்படி ஒரு கோர்ஸ் பண்றதுக்கு லண்டன் போறேன் இந்த ஜூலை. இந்த வாட்டி அந்த எல்லா மேட்ரியும் எல்லா மேட்ரியும் டெஸ்ட் பண்ணிடுவேன். அது கன்ஃபார்மா நீங்க அனுபவிப்பீங்க கன்ஃபார்மா. நான் போறது ஒரு மாசம் தான் போறேன். ஒரு மாசம் ஜூன் ஜூலை இன்னும் எனக்கு டேட்ஸ் வரல கோர்ஸ் எப்போன்றது. ஓகே ஓகே. என்ன என்ன So, அந்த புரிதல் இருக்கும் பொழுது. ரொபோட்டிக்ஸ் கோர்ஸ் அது. Wow, wow, wow. Okay. சரி சாண்டி, நீ வந்து எனக்கு தெரியும் நீ போய் லேண்ட் ஆக போற ஊர் வந்து பயங்கர பெரிய சிட்டி இல்ல. லைக் ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் ஆனது இப்ப இருக்கிறது அந்த ஊர் தான். சோ அந்த ஏன்னா வந்து உனக்கு அந்த இமிகிரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்டா வரும்போது இமிகிரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னாரு பாஸ் எடி பாஸ். நீ ஸ்டூடெண்டா இருந்ததுனால அது சொல்ல அதை பத்தி எப்படி இருந்தது? வந்து ஈஸியா இருந்ததா? ஆமா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் இங்க வந்து கோர்ஸ் பேரை கேட்டாப்ல இமிகிரேஷன் ஆபீசர். ஓ இப்படியா இப்படிலாம் க்ளோஸ் இருக்கா, இதுக்கெல்லாம உங்ககிட்ட தலையில விக்கிறாங்களா எங்க ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. இதெல்லாம் ஒரு கோர்ஸ் நீ படிக்க வந்திருக்கு இல்லையே அப்படின்ற மாதிரிதான். நம்ம அத்தனை லட்சம் கட்டிக்கிட்ட சொல்றேன் அது மாதிரிதான் அப்படிதான் இருந்துச்சு. சோ அது ஒரு அப்ப வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன். அந்த நம்ம எப்ப வந்தோம் என்ன பண்றோம் அதை பத்தியான ஒரு ஓட்டங்கள் இருக்கும்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் ஒண்ணு இமிகிரேஷன் இதெல்லாம் ஒண்ணு லைக் ஜஸ்ட் லைக் பிரீஸ் ஒண்ணு பெருசா ஒண்ணு அப்படியே இது மாதிரிலாம் இல்ல. அதான் அந்த சிம்புவை பார்த்தது, அப்புறம் அந்த பாட்டி எனக்காக என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு போனை கொடுத்தது, இதெல்லாம் தான் என் மைண்ட்ல இன்னமும் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. அப்புறம் இங்க இறங்கினோடனே என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் திருப்பி பழைய கேங்கோட அப்படியே மிங்கிள் ஆயிட்டேன். அப்புறம் அந்த ஸ்டூடெண்டா இருக்கும் போது அப்படியே ஒண்ணும் தெரியாது, ரொம்ப ஒண்ணும் பெருசா இல்ல. உனக்கு தெரிஞ்ச பசங்க? ஆமா எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான், எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் இங்க இருந்தாங்க. ஆமா அது மேட் a lot of difference. சோ என் கூடயே படிச்சேன், நாங்க எல்லாம் ஒன்னா பிளான் பண்ணி தான் வந்தோம். நாங்க ஒரு 5 பேர் ஒன்னா இங்க வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதுல ஒருத்தன் மட்டும் ஃபர்ஸ்டே வந்துட்டான். அவன் வந்து செப்டம்பர் இன்டேக்ல வந்தான், நான் ஜான் இன்டேக்ல வந்தேன். சோ அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு நிறைய இந்த உங்க நீ படிச்ச காலேஜ்ல இருந்துலாம் நிறைய சென்னையில இருந்து நிறைய படிச்ச காலேஜ் பசங்க இங்க இருக்கு. சோ தட் மீன்ஸ் தட் உனக்கு அந்த ஃபுட் அண்ட் அகாமடேஷன்லாம் ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்டா வரவங்களுக்கு ஒரு பெரிய பாஸ் சொல்லிட்டு இருந்தாரு எடி பாஸ். அது வந்து அதேதான் அதெல்லாம் எனக்கு இங்க வந்துட்டு எனக்கு எதுவும் என்ன பண்ண போறோம் அதெல்லாம் எனக்கு வேலையை பத்தி தான். எனக்கு இங்க வந்தோடனே வேலை எப்படி வந்து எடுக்கிறது அடுத்து அந்த மாதிரிதான். மத்தபடி எங்க தங்க போறோம் எங்க என்ன பண்ண போறோம் அந்த ஸ்ட்ரீட் வியூ எல்லாத்தையும் நான் அப்பவே கூகுள் மேப்ல எல்லாமே பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு மைண்ட் தெளிவா தெரிஞ்சிச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தை பிரியறது, அப்புறம் எங்க ஃபிளைட்ல வர்றது, அப்புறம் சரக்குகள், அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் அப்ப கேர்ள்ஸ், அப்போ வந்து ஒரு கேர்ள்ஸ். ஆமா கேர்ள்ஸ் ஃளைட்ல வரும்போது லைக் எல்லாம் யூ வில் கெட் டு see more லைக் ஃபாரின் கேர்ள்ஸ்ல. அப்பெல்லாம் இன்னொரு பிரச்சனை நம்ம இந்தியன் பசங்களுக்கெல்லாமே இல்ல விலகால பொண்ணுங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து ஈஸியா எல்லாமே ஓகே ஈஸியா இந்தியன்ஸா வாங்க உடனே வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கோவா பட்டல தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அப்படி கிடையாது. பட் கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அவ்வளவுதான். சரி அது இந்த எபிசோடுக்கு உலகத்துல எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த வெள்ளக்காரி எந்த நிறமா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே இனம் தான். அவங்க எல்லாம் ஒரே இனம் தான். அவங்க எல்லாம் வெளிநாட்டு பயணங்கள்லாம் இதான் மாப்பி, வேற ஒண்ணும் பெருசா இல்ல. வெளிநாட்டு இல்ல ஜென்ரலா நம்ம பேசும்போது ஒரு இது இல்லாம இந்த தாய்லாந்து இல்லாம நெக்ஸ்ட் நான் இன்னொரு இது போறேன். பிளான் வந்து யூரோப் ட்ரிப். ஏன்னா அங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போறோம். அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறது ஏதோ ஜெர்மனில. ஆனா நாங்க வந்து ஜெர்மனில கான்ஃபரன்ஸ் ஒரு 4 பேர் போறோம். ஜெர்மனில கான்ஃபரன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 days முன்னாடியே போயிட்டு, நாங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்கு எல்லாம் முன்னாடியே போயிட்டு
மத்த ஊர்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பாரிஸ்ல இறங்கி பாரிஸ், ஆம்ஸ்டர்டாம், ஜெர்மனி அப்படி சுத்தி பார்த்து வரலான்ற பிளான். ஆனா நமக்கு என்னன்னா பாரிஸ் ஆர்ட் அதெல்லாம் எப்படி சுத்தி பார்க்கணும் என்னெல்லாம் நமக்கு ஆசை இருந்துச்சோ அதோட மெயினா நமக்கு என்னன்னா அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஆம்ஸ்டர்டாம் போறோம். ஆம்ஸ்டர்டாம் பத்தி என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் போறோம், சுத்தி எல்லாம் பார்த்துட்டு ஆம்ஸ்டர்டாமுக்கு பஸ்ல போறோம். அது வந்து பஸ் டிலே, அது ஒரு தனி கதை. நாங்க பஸ் டிலே ஆகுறதுக்கு முன்னாடி நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போறோம். ஒரு பாய் வந்து கூட இருக்கிற ஒருத்தனை பயங்கரமா ஹிட் பண்ணிட்டு இருக்கான். அது அவன் வந்து இவனுக்கு லைன் அடிக்கிறான்னு தெரியாமலே அவனும் பேசிட்டு இருக்கான், நாங்களும் ரொம்ப நேரம் தெரியாம பேசிட்டு இருந்தோம். கடைசியில பேசிக்கிட்டே இருக்கோம், நாங்க போக வேண்டிய பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன இன்னும் பஸ் எடுக்காம இருக்கேன், பஸ் கேன்சல் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எங்கடா இங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்னது நாங்க எப்படி ஆம்ஸ்டர்டாம் போறது அப்படின்னு. இப்பதான் ஒரு பஸ் கிளம்பிச்சு, மாத்து பஸ் கொடுத்து அனுப்பிச்சோம், நீங்க அது கூட தெரியாம யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அப்பதான் இவன் இருந்தான், பாய நான் என்னடா இப்படி கெடுத்து விட்டானேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸ புடிச்சு போறோம். நாங்க ஆக்சுவலி 7 மணிக்கு ஆம்ஸ்டர்டாம் போயிருக்கணும் நைட்டு. இந்த அடுத்த பஸ் கேன்சல், நடுவுல வந்து பார்டர்ல செக்கிங் எல்லாம் போட்டு உள்ள போறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. நான் இறங்கின உடனே நான் 7 மணிக்கு இறங்குவோம், உள்ள போனோடனே பார்ட்டியில இறங்குறோம், ஃபுல்லா லீகல், நமக்கு டோப் வேற எங்க டோப் வாங்குறோம் அப்படின்லாம் ஒரு கற்பனையோட போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு, எடிபிள்ஸ் எல்லாம் இருக்குமாமே, அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஒரு கற்பனையோட போனா போகும்போதே 11 மணி. ஹாஸ்டல் புக் பண்ணிருந்தோம், ஹாஸ்டல்ல போய் எல்லாம் செக்இன் எல்லாம் பண்ணிட்டு வெள்ளம் 11:30. நாம போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. 12 மணிக்கு மோஸ்ட் ஆஃப் இது முடிஞ்சிரும் அப்படின்ட்டாங்க. 2-3 இடம் தான் 24 hours எல்லாம் இருக்கும், அது ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரம் சுத்தி பார்த்து காலையில கடை மூடிடுவாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு நம்ம கோயிலுக்கு கூட அப்படி ரெடி ஆயிருக்கணும். காலையில எந்திரிச்சு பயோக்த 7:30 மணிக்கெல்லாம் குளிச்சு 8 மணிக்கு ரெடி ஆகி எப்போன்னு பார்த்தா 8:30 மணிக்கு திறப்பான்னு போட்டிருந்தான். யாருமே எந்திரிக்கல, நான் மட்டும் ஹாஸ்டல் கிளம்பி நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எவ்வளவு காஃபி ஷாப், ஆமா காஃபி ஷாப். ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸ் காமிச்சுது. நானும் நடந்தே போய் ஒரு ஜோஸ்ல போய் நடந்து என்ன வேணும்னு கேட்டான். அவன் நமக்கு என்ன வேணும்னு கூட தெரியல, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹியர், மைல்டா எது இருக்குமோ அது கொடுங்க, ஐம் நாட் யூஸ் டு திஸ் அட் ஆல், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவு பெருசு, நல்ல நம்ம 2 ஃபிங்கர் சேர்த்து வச்சா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு 3 டப்பா கொடுத்தான். திஸ் இஸ் வெரி மைல்ட் மிக்ஸ் வித் டொபாக்கோ, ட்ரை திஸ், இட்ஸ் நாட் தட் ஹார்ட் அப்படின்னா. நாம உடனே வாங்கிட்டு எங்க அடிக்கலாம், இங்க அடிக்கலாமா, வெள்ள அடிக்கலாமா. இந்த விவேக் ஒரு படத்துல காமெடியில கேட்பான்ல, தருவாளா, இது தருவாளா, தருவா, மொத்தமும் தருவா, எங்க வேணாலும் போய் அடி, பிரெக்னென்ட் உமன் குழந்தைங்க பக்கத்துல மட்டும் அடிக்காத அப்படின்னா. அப்படியான்னு சொல்லிட்டு எதுக்கும் வந்து பத்த வைக்கலாமா நினைக்கும் போது சரி வேண்டாம், எதுக்கும் ஹாஸ்டல்ல போய் பத்த வைப்போம்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு காமன் ஸ்மோக்கிங் ரூம் இருந்துச்சு. எங்க ரூம்ல போய் வாங்கியாச்சு எழுப்பலாம்னு சொல்லி ஒருத்தர் எழுப்புற. அவர் வந்து அதுக்குள்ள வாங்கிட்டு வந்தீங்களா, குளிச்சுட்டு வரேன் அப்படின்லாம் வேற கிளம்புறாரு. சரி குளிச்சுட்டு வரட்டும், நம்ம அதுக்குள்ள போய் ஆரம்பிச்சிடும்னு சொல்லி இன்னொருத்தனை இழுத்துட்டு ஸ்மோக்கிங் ரூம் போனா அவன் 3 நாளும் அங்கதான் உட்காந்துருக்கான். நாங்க இருந்த 3 நாளுமே அதே ஸ்மோக்கிங் ரூம்ல அதே ஒரு சோஃபா கார்னர்ல அந்த வெள்ளக்கார உட்கார்ந்துருக்கான். நீங்க எப்ப போனாலும் அவன் உட்கார்ந்துருப்பான், எப்ப போனாலும் உருட்டிக்கிட்டே இருப்பான். அவன் மட்டும் அந்த சேர்ல இருந்து நகரவே இல்லை. நாங்க அப்ப போகும்போது உள்ளே உட்கார்ந்துருக்கான். அதை வாங்கிட்டு நாங்க பத்த வைக்கிறோம். 3 பஃப் தான் இழுத்தேன், நல்லா உள்ள இழுத்து வச்சுட்டு அதுலயே தெரிஞ்சிருச்சு அவுட்டுன்னு. அந்த அவன் கொடுத்த அவ்வளவு பெரிய இதுல வந்து பாதி அப்படியே கட் பண்ணி எடுத்து உள்ள போட்டு ரூமுக்கு வந்து ஃபுல்லா படுத்தாச்சு. இதுக்கு மேல எதுவுமே முடியாதுன்னு குளிச்சுட்டு வந்துட்டா, என்ன படுத்துட்டீங்க வாங்க போலாம் அப்படின்னு. முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே முடியாது. ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. அந்த மயில் சாமி சொல்லுவாங்கல்ல சில டைம், கண்டை விட்டு கண்டை போய்கிட்டு இருக்கேன், திடீர்னு திரும்பினா தாம்பரத்துல இருக்கேன், திடீர்னு திரும்பினா பாரிஸ்ல இருக்கேன், திடீர்னு ஐயோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல. அதுவும் வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் சுத்தமா வந்து அந்த சவுண்டே இல்லாம ஒரு ஈரி அது நம்மள இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. ஏதாவது லாரி சவுண்டு கேட்கும், ஹார்ன் சவுண்டு, ஏடா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, அது வேற நமக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. காத்தே இல்ல, ஜன்னல தொடர்ந்துட்டு என்னடா நான் பண்றத பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு. இல்ல ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, பல்ஸ் பாருங்க இது பாருங்கன்ற. நீ உனக்கு இது ஏறிச்சுன்னு சொல்லி படுக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லா தூங்குனேன்.
எங்களை எழுப்பி விட்டாங்க. நான் போன இதுக்குதான் இவ்வளவு ஆசைப்பட்டோமா, நம்ம பாடிக்குதான் இதெல்லாம் ஒத்து வராது. So, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆம்ஸ்டர்டாம்ல. இப்ப என்னோடத நான் சொல்றேன். என்ன பண்ணா சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாய் சொன்னார்ல, அந்த மாதிரி எங்க ஃபேமிலி எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து யாராவது ஃபாரின், மெயினா எங்க க்ளோஸ் ரிலேஷன்ல வந்து எங்க சித்தப்பாலாம் ரொம்ப வருஷம் ஃபாரின்ல தான் இருந்தாரு, மிடில் ஈஸ்ட் சைட்ல தான் இருந்தாரு. எவ்ரி டைம் அவர் கிளம்பும் போதும் சரி வரும்போதும் சரி படம் அப்படியே ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் முன்னாடி வேற மாதிரி இருக்கும்டா. இப்ப இருக்கிறத சுத்தமா மாத்திட்டா. ரைட், முன்னாடி எப்படி இருக்குன்னா நீ இன்டர்நேஷனலே உள்ள போயிட்டு மாடிக்கு போய் இந்த வியூவிங் ஏரியா மாதிரி இருக்கும். லிட்டரலி நீ அந்த ரன்வே இருக்குல்ல அந்த சைடு வரைக்கும் போய் பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே அப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு எங்க சித்தப்பா ஃபிளைட் ஏறி ஆல்மோஸ்ட் அவர் போர்டிங் பண்ற வரைக்கும் மொத்த ஃபேமிலின்னா எப்படி தெரியுமா, எங்க ஃபேமிலி, நான், எங்க அப்பா அம்மா, என் சிப்ளிங்க, அதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு சொந்த ஊர் இருக்கு வந்து சவுத்ல. ஸோ எல்லாரும் அங்கேருந்து வந்து ஒரு 10-15 பேர் ஈஸியா நான் சொல்றேன். அவர் கிளம்போதும் சரி, அவர் பேச்சுலரா இருக்கும் போதே, அவர் மேரேஜ் கூட இல்ல, ஆஃப்டர் மேரேஜ் கூட இல்ல, அப்புறம் மேரேஜ் ஆனப்புறம் அது கிரௌட் பெருசாதான் ஆச்சு. ஏன்னா எங்க சித்தி சைடு ஃபேமிலி இல்லாம வருவாங்க. சோ அந்த ஏர்போர்ட்னாலே வந்து அப்படித்தானா. நான் வேற நான் படிக்க வந்த ஸ்டோரி தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வேற எதுக்காக நான் போயிருக்கேன், பட் அதை விட இதுதான் இன்னும் பெட்டரா இருக்கும். என்னன்னா நான் புக் பண்ணது வந்து கத்தர் வழியா போற மாதிரி பண்ணேன், தோஹா வழியா. ஓகேவா? சோ உனக்கே தெரியும் அந்த ஃபிளைட்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் லேட் மார்னிங்ல தான் கிளம்புவானுங்க. ஒரு 2:30-3 மணின்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு. எங்க அப்பா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா எல்லாத்துக்கும் முன்னாடி போயிடணும். ஓகேவா? எவ்வளவு முன்னாடினா 3 மணிக்கு 2:30-3 மணிக்கு டேக் ஆஃப்னா வச்சுக்கோங்க, 10:30 மணிக்கு நான் ஏர்போர்ட்ல இருக்கேன்டா நைட்டு. புரியுதா? 10:30 மணிக்கு என்ன விட்டுட்டு போயிட்டாரு வெளில. ஆனா அதுக்கு நாங்களும் வந்திருந்தோமோ. ஆமாமா, நீங்களும் வந்திருந்தீங்க. சோ எல்லாரும் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே முடிச்சுட்டு என்னன்னா என்னோட கசினோட ஹஸ்பண்ட் இப்ப ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன விஐபி மாதிரி காட்டி இமிகிரேஷன் 10 நிமிஷத்துல முடிஞ்சது. எனக்கு இமிகிரேஷன் செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சு மேல போய் உட்கார வச்சுட்டு போயிட்டாரு அவரு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணிக்கு உட்கார்ந்துருக்கேன் நான் கேட்ல, காலையில 3 மணிக்கு போயிட்டுக்கு. என்ன பண்றதுனே எனக்கு தெரியல. இன்னொன்னு இதுல என்னன்னா, நைட்டு 10:30 மணியா காலைல 10:30 மணியா? நைட்டு 10:30 மணி. பட் ஸ்டில் காலைல 3 மணி வரைக்கும் என்ன பண்ணுவேன் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு, ரைட்? சோ அது வந்து நம்ம நினைக்கும் போது என்ன 4-5 ஹவர்ஸ் தான். ஆனா கொடூரமான அந்த 4-5 ஹவர்ஸா இருந்தது எனக்கு. ஆனா இன்னொன்னு உன்ன மாதிரிதான் நானும். எனக்கு எப்படின்னா என் ஸ்கூல்மேட்டே வந்து அப்ப இருந்தான். நான் அவன் அந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் அந்த ஊரை சூஸ் பண்ணி வந்தேன். சோ அவன் அப்ப வந்து வெக்கேஷன் முடிச்சு கிளம்புறான். சோ அப்பதான் நான் இன்டேக்கு வரேன். நான் அந்த ஆகஸ்ட் இன்டேக் வந்தேன். சோ அதனால அவனும் வரான். ஆனா அவன் எப்படி வரான்னா, நான் போய் அவன் ஒரு கரெக்டா ஒரு 1-1:30 மணிக்கு வரான். நான் 11 மணிக்கு உட்காந்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா உள்ள போன் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால பரவாயில்ல எடுத்துட்டு போ, எங்க அப்பா அது போன் ஒண்ணு கொடுத்தாரு, சிம் வந்து தூக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து போன் பண்ணி, எங்க போயிட்டீங்க? எல்லாரும் வீட்டுல வந்து படுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு 11-11:30 மணிக்கு. யோ டாடி என்ன இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டு, நான் இத்தனைக்கு சொன்னேன் வேணாம்ப்பா ரொம்ப சீக்கிரமா இருக்கு வேணாம். அதெல்லாம் வந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த அரபு கிளம்புற ஃபிளைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பை ஒன் நெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அந்த லேபர் கிரௌடு நிறைய போவாங்க. எப்போதுமே பார்த்தோன்னா அது மிடில் ஈஸ்ட் கிரௌடுங்கிறது தனி கிரௌடு. அது சோ மாப்பிள்ளைங்க லுங்கியை கட்டிட்டு வந்துருவாங்களே மாப்பிள்ளைங்க. அதுவும் நடந்துச்சுரா. நீங்க நைட்டு சொல்றேன். என்னன்னா அந்த செக்யூரிட்டியே ஆக்சுவலி வந்து பயங்கர ஃபுல்லா இருந்தது. லைக் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி எனக்குதான் விஐபி மாதிரி கூட்டு போயிட்டாப்ல நம்ம மச்சா ஒருத்தர். அதனால முடிஞ்சது அங்கேயும். சோ அங்க அப்படியே அப்புறம் எல்லாம் வந்தானுங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கத்தர் ஃபிளைட்ல உட்காடுறேன். டேக் ஆஃப் உட்கார்ந்து ஆக்சுவலி டேக் ஆஃப் கூட ஆகல. அது வந்து எல்லாரும் ஏறிட்டு இருப்பாங்க, ரைட்? அதுக்குள்ளேயே நம்ம பாய்ஸ்ல 2-3 பேர் வாஷ்ரூம் போயிட்டு எல்லாம் லுங்கிலாம் மாத்திட்டு வந்துட்டாங்க. மாத்திட்டு வந்துட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னன்னா, நீ சாண்டி சொன்ன மாதிரிதான், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே ஃபர்ஸ்ட் போறோம், எதுக்கு எப்படி போறோம், ஓகே பசங்க இருக்கானுங்க கூட போயிடலாம்.
அங்க ஒன்ன மாதிரிதான் அந்த ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எனக்கு ஓரளவுக்கு ஃபிகர் அவுட். ஸோ எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. பட் மத்தபடி வந்து எவ்வளவோ கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. இவ்வளவு காசை போட்டு போறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அதுவும் நான் ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் இந்தியாலே படிச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் சும்மா போனேன். லைக் சரி போய் தான் பார்ப்போம், திருப்பி போய் கோர்ஸ் எடுத்து படிப்போம்னு போகும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஆனா எனக்கு ஜாலியா தான் இருந்தது. எனக்கு கூட பசங்க இருந்தானுங்க. ஏன்னா 2 பேர் இருந்தானுங்க எனக்கு ரூம்மேட்டா ஆக போறவர்தான். அப்புறம் என் ஃப்ரெண்ட் 2 பேருமே அப்பதான் சென்னையில இருந்து கிளம்புனாங்க. எல்லாம் ஒரே ரூம்மேட்டா ஆக போறோம். சோ அதுல ஒருத்தர் எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தா பிரச்சனை இல்ல மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில பேர்ல நீ உன்னோட நிலைமையில அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் வரவங்களும் இருக்காங்க. சோ அதனால நம்ம எல்லாம் வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கிற டைம்ல தான் இருக்கோன்ற. இப்ப ஒரு சில பேர் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு கல்யாணம் ஆகி குழந்தைய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காவும் ரிஸ்க் எடுத்து வரவங்களும் இருக்காங்க. கரெக்ட். ஆனா நீ சொல்ற மாதிரி ஆனா அதுலதான் ஒரு கிக் இருக்குன்னு நான் நம்புறேன். லைக் அந்த ஒரு அன்னோன் இருந்ததுதான் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் அந்த 2-3 வருஷம்ல என்ன நடக்க போகுது தெரியாது. போற ஊரை பத்தி ஐடியா இல்ல. ஒண்ணு மட்டும் தான் தெரியும், குளிரி தள்ளும் அப்படின்னு நானுங்க. அது மட்டும் தான் தெரியும். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் சென்னையில இருந்து வரேன். நான் நினைச்சேன் நான் குளூர் பிரதேசத்துக்கு போறேன்டா, ஜாலிதான் இனிமே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வெயில் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு. ஆத்தாடி ஆத்தா, ஃபர்ஸ்ட் விண்டர்ல செத்துட்டனால எப்ப எவ்வளவு பெரிய எந்த வருடம்? எந்த வருஷம்? 2012 பாஸ். சோ அதுதான். அப்போ கத்தார்ல வந்துட்டு, ஆனா கத்தார் வரைக்கும் எனக்கு பெருசா தெரியல. டவுன் பஸ் மாதிரிதான் இருந்தது. ஃபுல் கிரௌடு, எல்லாம் நம்ம மக்கள் தான் வச்சுக்கோங்களேன். எல்லாம் தமிழ்ல பேசிக்கிட்டு டே மாப்பிள்ள எல்லாம் பேசிட்டு. சோ எனக்கு அந்த பெரிய ஒரு ஃபீல் அங்க வரல. ஆனா கத்தார்ல டிரான்சிட், கத்தார் ஏர்போர்ட் வந்து உண்மையா சொல்லணும், லேண்ட் ஆகும் போது பார்த்தோன்னா வெறும் டெசர்ட் தான். இல்ல வெறும் டெசர்ட், ஒண்ணுமே இல்லை. நான் என்னன்னா இந்த ஊர் இப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் ஏர்போர்ட் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு அதுவே பெரிய ஷாக்கு. நான் அந்த மாதிரி ஏர்போர்ட் நான் அப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். பயங்கர அட்வான்ஸ்டா இருந்தது எல்லாமே. ஸோ இறங்கணுன்னே போயிட்டு நம்ம பாய் மாதிரிதான் நானும் வந்து ஃபுட் கோர்ட் இறங்கணுன்னே நேரம் ஃபுட் கோர்ட் தான் போயிட்டு எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டானுங்க. எனக்கு வந்து ஓகே, நான் ஆக்சுவலி பாய் நானும் வந்து தாய் ஃபுட் தான் சாப்பிட்டேன். ஏன்னா நமக்கு சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா ரைஸ் அதுல இருந்தது, கறின்னு இதை போட்டுருந்தா ரைட்டு ஓரளவுக்கு இதான் மேட்ச் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம எல்லாருமே சர்வைவர்ஸ் தானே, என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டு போயிடுவோம். அதுதான் கிடையாது. அதனால வந்து அது எனக்கு பெரிய, என்னோட கடந்த 12-13 வருஷம் ஜேர்னில அது எனக்கு பெரிய ஹெல்ப் கிடைக்கும். ஃபுட் வந்து எனக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் நான் பார்த்தது இல்ல. எதுவா இருந்தாலும் சாப்பிட்ட உயிர் வாழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அடுத்த ஃபிளைட் எடுத்துட்டு நான் வந்த ஊர் வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஊர். நான் இருக்கிற கண்ட்ரிலேயே வந்து அந்த ஊர் மட்டும் வேற பாஷை பேசுவானுங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஊர் போயிருப்பேன், எட்டிக்கும் சாண்டிக்கும். அங்க இறங்கி அங்க எனக்கு 6 மணி, எனக்கு 3 ஃபிளைட் எட்டி மாதிரிதான். அங்க இறங்கி எனக்கு 6 மணி நேரம் டைம் இருக்கு அடுத்த ஃபிளைட்டுக்கு. ஸோ இறங்கினோடனே சாண்டிஸ் அந்த மாதிரி எனக்கும் சீக்கிரமா ஸ்டூடெண்ட் இமிகிரேஷனு, ஒர்க் பர்மிட்ல, சாரி ஸ்டூடெண்ட் பர்மிட்ல உடனே அடிச்சு கொடுத்துட்டானுங்க. சார் நிறைய டைம் இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்டேன். இவனுங்க 2 பேர் தான் என் கூட வந்திருக்கவனுங்க தான். அவங்க வந்து 1 வருஷம் ஆச்சு. சரி இவனுக்கு தான் இருக்காங்களே, சரி ஏதாவது பண்ணுவோம்டான்னா, சரி இந்த பஸ் டிக்கெட் மாதிரி அந்த ஏர்போர்ட்லயே பஸ் வரும், அதை வாங்கிக்கிட்டு சிட்டிக்குள்ள போவோம், அந்த ஊரு சும்மா போய் பார்த்துட்டு வரோம், 6 மணி நேரம் டைம் இருக்கு, போறோம். அந்த ஊர்ல இங்கிலீஷ் கிடையாது, அந்த ஊரு பிரெஞ்சு. ஓகேவா, எல்லாமே பிரெஞ்சு தான். இன்னைக்கு மேப் எடுத்தா பிரெஞ்சு, எல்லாமே பிரெஞ்சுல தான் இருக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காட் கிஃப்டட் சைல்டு அவனுங்கெல்லாம் அந்த மாதிரி. ஸோ போயிட்டு இறக்கி விட்டானுங்க, டவுன் டவுன் போங்க சிட்டி சென்டரை. நாங்க இறக்கி விட்டுட்டு கையில மேப் வச்சிருக்கோம்டா. ஒரு காஃபி கடை தான் இங்க ஃபேமஸான ஒரு காஃபி கடை, பாஸ் சொன்னது அதுதான். அது தேடுறோம், மேப் வச்சு தேடணும் 1.5 மணி நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா 1.5 மணி நேரம் கழிச்சு கண்டுபிடிக்கிறோம். பார்த்தா எங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இருந்திருக்கு, அது எங்களுக்கு தெரியல. இதுல வேற உனக்கு தெரியும் பாய், நம்ம வந்து நம்ம ஹை ஸ்கூல்ல நம்ம பிரெஞ்சு படிச்சவங்க. The French புலித்தி in me coming out and reading the map after 1.5 hours. தெரியும் நமக்கு. 1.5 மணி நேரம் கழிச்சு கடைசியில இதெல்லாம் மட்டும் தான் கரெக்டா கத்துக்கிட்டோம் நாம. ஆமா, நீ என் கூட தான் நான் படிச்ச. எஸ், நம்ம வருவேன். ஆமா ஆமா. சோ அதனால வந்துட்டு காஃபி குடிக்க, ஆக்சுவலி அது வரைக்கும் நான் காஃபி பெருசா குடிக்க மாட்டேன். இந்தியாவில இருந்த வரைக்கும் ஐம் காம்ப்ளான் பாய், அப்படித்தான் இருக்கேன். அப்ப ஒரு காஃபி ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, அப்ப ஆரம்பிச்சது. காஃபி தவிர இப்ப எதுவுமே குடிக்கிறது இல்ல. சோ வந்தாச்சு. அதே மாதிரி கடைசி பிளைட் எடுத்து வந்து லேண்ட் பண்றோம்.
நான் என்னோட ரூம் செட்டப் எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதுல வந்து 5 பெட்ரூம், 5 பெட்ரூம் இருக்கிற வீடு, 5 பசங்க, 5 பாய்ஸ், 5 பேருமே தமிழ் தான். ஒருத்தங்க மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல, மீதி 4 பேரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே காலேஜ். அதுல நாங்க 5 bedroom இப்ப இந்தியால இருந்து 5 bedroom ஹவுஸா? ஆமா. அதெல்லாம் 1 bedroomல 5 பேர் தங்கி இருந்தாங்க தெரிஞ்சுக்க. நீ இருந்த ஊர் அப்படி தம்பி, நான் இருந்த ஊர் அப்படி, எனக்கு ரெண்ட் கம்மி இல்ல. சோ அவன் இருந்தது பயங்கர எக்ஸ்பென்சிவ் ரெண்ட். சாண்டி இருக்கிற ஊரும் சரி, அப்ப இருந்ததும் சரி, பெரிய சிட்டி அவர்ல, அந்த நாளா இருந்த சின்ன ஊரு. சோ அதுதான். ஆனா அங்க பெரிய இடம். ஆமா, நாங்க வந்து இறங்குறோம், ஆல்ரெடி சிக்கன் கிரேவி, ரைஸ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து பார்ட்டிடா, வந்த அன்னையில இருந்து பார்ட்டி டெய்லி. அன்னைக்கு அடுத்த நாள் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே போயிட்டேன். ஸோ எல்லாம் செட்டப் பண்ணிட்டு, இந்த நம்ம சோஷியல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம், ரைட், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஹெல்த் கார்டு அப்ளை பண்றது, இங்க எல்லாமே அந்த பேசிக் ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அது பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் முன்னாடி போயெல்லாம் போயாச்சு. ஆனா எல்லாமே பண்ணுவோம். ஈவினிங் எல்லாரும் அன்னில இருந்து ஆரம்பிச்சு எனக்கு வந்து இந்த லக்கி சாம்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டேய் குமாரு, நீ வந்த அன்னில இருந்து நாங்கெல்லாம் பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் எதுவும் அமெரிக்கன் டைம் மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. ஆமா, நல்லா லைக். இதுல என்ன அல்டிமேட்னா, நான் கிளம்புன அப்புறம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அம்மா கிட்ட, பாரு போயிட்டு ஒரே மாசத்துல ஓடி வந்துருவான் பாரு. என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாப்ல. வந்துட்டு ஒரு வாரம் ஒழுங்கா கூட பேசல அவங்ககிட்ட. நானு அவ்வளவு பிஸியா இருந்தேன் நான் பார்ட்டி பண்றதுல. அவருக்கு ஷாக் ஆயிட்டாரு, யாருமே நீ, நான் This is my jetty. I bought it my jetty அப்படினியா? அது ஒண்ணு இல்ல, படிக்க வரும்போது எல்லாமே புதுசு இல்ல, ஜெட்டி கிட்டி ட்ரெஸ் ஷூ எல்லாமே வாங்கிட்டு வரும். அது வந்து ஒரு மாசம் ஒரே பல சுத்திட்டு இருப்போம். நல்லா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இவன் ஃப்ரெஷ் ஆஃப் த போட்ரா. எல்லாமே நம்ம ஃபேஷன் சென்ஸே வேற மாதிரி இருக்கும் நம்ம ஊருக்கும் இந்த இருக்கும். நம்ம வந்து வரும்போது நல்லா பிரைட் கலர்ஸ்ல இருப்போம், இதுக்கு டல் கலர்ஸ்ல இருப்பானுங்க எல்லாரும். நான் அப்ப வாங்கின ஒரு ஹீரோ பென் இருக்குல்ல, ஃபவுண்டைன் ஹீரோ பென், இன்னமும் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இன்னமும் அந்த நீங்க ஃபாரின் போகும்போது ஹீரோ பென் எடுத்துட்டு போனீங்களா? இது வேற ஹீரோ பென் அந்த மாதிரி ஹீரோ பென் இல்ல வச்சிருக்கேன். அவன் யோசிச்சான், வா காம்போசிஷன் நோட் புக், அந்த அது வாங்கினது இன்னமும் வச்சிருக்கேன். அந்த ஹீரோ பென்லாம் நம்ம 8வது படிக்கும் போதே புதைச்சிட்டோமே, நீங்க எங்க அங்க தூக்கிட்டு போனீங்க? இல்ல வச்சிருக்கேன், நான் இப்பதான் பார்த்தேன் எடுத்து. என்னோட ஸ்டேஷனரி என் பொண்ணுக்காக ஆக்சுவலா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னோட புது ஹீரோ பென் இருந்துச்சு. ஆஹா, அவ படிக்க போகும்போது அப்படியே இது கண்ணா, என் கண்ணியும் கிடைத்தாரு, நல்லா பாத்துக்கம்மா. 20 வருஷம் கழிச்சு அவ ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லுவா, எங்க அப்பா காலேஜ் இந்த பெண்ணு கொடுத்தாரு, நல்ல இந்த தொடக்க கூட இல்ல, நானு என்னன்னே தெரியாது, ஆன்டிக் பீஸா இருந்துச்சு வச்சுட்டேன். ஹீரோ பெண்ணு. அப்புறம் இந்த இது இருக்குல்ல, ஸ்டிக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, கலரிங், அந்த ஸ்டிக் அதெல்லாம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் நம்ம நடுவுல வந்து பேராகிராஃபுக்கு மேல மட்டும் வேற கலர் கொடுப்போம், அப்படியே கீழே வேற கலர் எழுதுவோம், அடியில அப்படியே ஒரு கோடா போடுவோம்ல, அதெல்லாம் இல்ல வச்சிருக்கேன் நானு. உள்ள கண்டென்ட் ஒழுங்காக அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், அழகுபடுத்திதான். அதேதான். சரி, அது இதுல இன்னொன்னு என்ன மேட்டர்னா, எட்டி பாஸ் சொன்ன விஷயம் எனக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து நம்ம அப்பே பர்கர் பீஸா எல்லாம் இருந்தது. ஆனா நம்ம ஊர்ல சாப்பிடுற பர்கர் பீஸா வந்து எவ்வளவு இந்தியனைஸ் ஆக்கப்பட்டிருக்குங்கிறது எனக்கு ரியலைசேஷனே இல்ல. இங்க வந்தோடனே ஓகே பர்கர் வாங்க சாப்பிடுவோம், அது ஒரு பர்கர் சாப்பிட்டே எல்லாம் முடிக்க முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிளஸ் இவங்க பிளாண்டா இருக்கும்டா இவங்க ஃபுட், அது இவங்களோட டேஸ்டே வேற இல்ல. அது கரெக்ட். ஏன்னா என் கசின்ஸ் எல்லாம் வரவங்க கேஎஃப்சி அங்க சாப்பிட்டுட்டு அங்க விட கேஎஃப்சி இங்கதான் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி இங்கதான் கேஎஃப்சி சாப்பிடுவாங்க. 100% கரெக்ட். கேஎஃப்சி வந்து இந்தியால சூப்பரா இருக்கும், ஏன்னா நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி மாடர்னா மாத்தி வச்சிருப்பானுங்க. இங்கெல்லாம் கேஎஃப்சியை மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. நாங்க இருக்கிற ஊர்ல கேஎஃப்சி வந்து தண்டம், வாயிலே வைக்கவும் முடியாது, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. கேஎஃப்சி மதிக்க மாட்டாங்க, பாப்பாய்ஸ் நல்லா இருக்கும். நாங்க இப்ப பாப்பாய்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. இப்ப எதுதான்டா உங்க ஊர்ல மதிப்பாங்க? இல்ல இப்ப ஜாலிபி நல்லா இருக்குல்ல, ஜாலிபி, அப்புறம் சிக்ஃபிலே இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நிறைய. அது இன்னும் கிடையாது. ஓகே,
அதுதான். சோ எனக்கு அது பெரிய எனக்கு ஏன்னா அது பர்கர் வந்து எனக்கு அவ்வளவு என்னால சாப்பிட முடியல. சாப்பிட்டுட்டு வயிறுல அப்படியே கக்கா போக முடியலடா. உண்மையா சொல்ல போனா வயிறுல அப்படியே தம்னு உட்காந்துக்குதா. நீங்க சொன்னீங்கல்ல அதேதான் எனக்கும். என்னடா பர்கர் சாப்பிட இவ்வளவு கேவலமா இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி வந்து பீஸாவும் அதேதான். இவ்வளவு பெரிய பீஸாவா இருக்கு, வெறும் சீஸ். நம்ம ஊர்ல நல்லா உனக்கு அந்த பிளேவரிங் எல்லாம் போட்டு நம்ம டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. இங்க வந்து அது பெரிய எனக்கு அதான் அந்த கல்ச்சர் ஷாக்ல வந்து எனக்கு ஃபுட் கல்ச்சர் வந்து பெரிய ஷாக் எனக்கு. ஆக மொத்தம் நான் கத்திட்டது என்னன்னா, நான் வந்த ஊரோட பாரம்பரிய ஃபுட் எதுவுமே நமக்கு பிடிக்காது. பேசிக்கா பிடிக்காதுன்னா பிடிச்சதான் சாப்பிட மாட்டோம். யூரோப்ல அப்படி இல்ல. அந்த பீஸா அதெல்லாம் வந்து யூரோப்ல இன்னும் பெட்டராவும் நல்லாவும் இருந்துச்சு. கரெக்ட். யூரோப்ல வந்து அதே மாதிரி பீஸா யூரோப்ல வந்து இது சொல்லுவாங்க, இந்த ஜெர்மனி டோனா கபாப்ஸ்னு இருக்கும். ஆமா, ஜெர்மன் ஃபுட் வந்து அந்த அளவுக்கு ஃபிளேவர் இருக்காதுப்பாங்க. வேறஸ் நீ சொன்ன மாதிரி இட்டாலி, பிரெஞ்சு இந்த குசின்லாம் கொஞ்சம் டர்க்கிஷ் ஃபுட் தான் ரொம்ப பிரெலவென்ட்டா எல்லா ஊர்லயும் ஈஸியா கிடைக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டர்க்கிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நாங்க இருக்கிற ஊர்ல என்ன மேட்டர்னா இமிகிரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோ அதனால நாங்க எங்க எல்லாருக்குமே அது ஒரு அட்வான்டேஜ் உண்டு. நாங்க வந்து எல்லா ஊர் ஃபுட்டு வந்து குவிஞ்சிருக்கோம். அதுவும் சாண்டி இருக்கிற ஊர்ல வந்து இட்ஸ் அ ஹாட் பாட் ஃபார் கல்ச்சர். லைக் வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த கல்ச்சரும் அங்க இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டு வந்து வெறித்தனமா இருக்கும். சோ அதனால நீ சொல்ற டர்க்கிஷ் ஃபுட் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் அந்த டர்க்கிஷ் ஃபுட்ல அந்த பக்லாவாலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது எனக்கு அப்படியே மைண்ட் ப்ளோயிங் தான். எனக்குலாம் என்னடா இப்படிலாம் வச்சிருக்காருங்க. அது சொல்றாங்க இது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் தான், இதை விட பெரிய ஐட்டம் எல்லாம் இருக்குங்கிறானுங்க டர்க்கிஷ்ல. இல்ல அது எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் இன்னும் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் நான் அதுல இன்னும் எனக்கு ஆக்சுவலி டர்க்கில போய் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் அவ்வளவு இருக்கு போல இன்னும் அவங்களது ஃபுட்ஸ். எக்ஸாக்ட்லி. நம்ம ஊர்ல மதுரை இப்ப போனோம்னா மதுரைனா எல்லாருக்கும் இப்ப நார்த் இந்தியால மதுரையில இட்லி நல்லா இருக்கும்பா அப்படின்னு. அவனுக்கும் அந்த குடல் தெரியாது, கறி தோசை தெரியாது, குடல் தெரியாது, போட்டி தெரியாது. அந்த இறங்கி உள்ளார நம்ம இறங்கி போனாதான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும்ல. இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. ஏன்னா நம்ம ஊர் மதுரை ஃபுட்டே நான் இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அங்கே சாப்பிடாத இடம் நிறைய இருக்கு, சாப்பிடாத ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டு ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு திருநெல்வேலி சைடு போனா அங்க ஒரு மாதிரி, வெள்ளக்கோவில் சைடு போனா அங்க ஒரு மாதிரி பிரியாணி பண்றாங்க, இந்த நாமக்கல் சைடு போனா ஒரு மாதிரி பிரியாணி பண்றாங்க. நான் சொன்னேன் போன எபிசோட்ல முன்னாடியே சொன்னேன், இந்த வாத்துக்கும் வாத்துக்கும் இட்லிக்கும் வெறும் அதே மாதிரி. சோ நம்ம ஊர்லயே ஏகப்பட்டது இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம வந்து அதுல என்ன பெஸ்டா இருக்கோ அதை வந்துதான் வந்து அடுத்த ஊர்ல வந்து விப்பாங்க, இந்த பக்லாவா இது மாதிரி எல்லாம். ஆனா உள்ள இறங்கி போனா நிறைய என்னென்னமோ பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஆந்திரால நாங்க ஒரு வாட்டி ஒரு தாபா மாதிரி போயிருந்தோம். அது வந்து கோட் அவ்வளவுதான். நீங்க அங்க உள்ள போயிட்டு உட்காந்தனா கோர்ஸ் மெனு மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் த கோட்டும் வந்துட்டே இருக்கும். நாக்கு, குடலு, தலை, போட்டி, ஒரு பாட்டம். நாக்கெல்லாம் தனியா வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பாட்டை கூட வேஸ்ட் பண்ணலாம் அவனுங்க. எல்லாத்தையும் பண்ணானுங்க. அதெல்லாம் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெக்சிகன்ஸ் இதே மாதிரி பண்ணியே பண்ணுவானுங்க ஃபுல்லா. மெக்சிகன்ஸ் ஆமா ஃபுல் பண்ணில ஒரு ஐட்டத்தையும் வேஸ்ட் பண்ணாம அவனுங்க பண்ணி ஸ்கின்னு கூட அவனுங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணி ஸ்கின்னு. பிலிப்பினோஸும் நிறைய அந்த மாதிரி பண்ணிய ஃபுல்லா அப்படியே ஒரு குடல் கூட ஒரு பார்ட்டு கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க. உங்க ஊர்ல அந்த இல்ல நான் வந்து பாத்துல நான் ஃப்ரம் வாட் ஐ சி அதுல இருந்து கேக்குறேன். இந்த சில்லி காம்படிஷன் எல்லாம் நடக்கும் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஊர்ல. உங்க ஊர்ல நடக்குமா அது மாதிரி அந்த சில்லி பண்ற மெக்சிகன் ஃபுட் சில்லி காம்படிஷன், அந்த ஸ்லோ குக்கிங் ஆஃப் சில்லி? அது மெயினா வந்து எங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கும். ஓகே. ஓ இங்க கிடையாது. ஏன்னா அங்க வந்து ஜாஸ்தி மெக்சிகன்ஸ், எங்களுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு கிடையாது. பட் இங்க வந்து எப்படின்னா அந்த இது இருக்கும், குக் ஆஃப் இருக்கும். நீ சொல்றது வந்து குக் ஆஃப் மாதிரி எல்லாம் இருக்கும். பட் மோர் ஆஃப் இந்த பார்பெக்யூ ஸ்டைல், சில்லிஸ் அப்படிலாம். சோ இது பேசிக்கா நான் இருக்கிற ஊர் இட்ஸ் மேட் அப் ஆஃப் நேட்டிவ்ஸ் தவிர இருக்கிறது மெஜாரிட்டி வெள்ளக்காரங்க வந்து தேர் யூரோப்பியன்ஸ் தான் இங்க. So some part of the Europe and some part of the timeல வந்திருப்பானுங்க அவனுக்கு முன்னோர்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும். வெள்ளக்காரங்க ஃபுட்ல வந்து யூரோப் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். பிளஸ் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த இமிகிரேஷன்
அதனால வந்து எக்கச்சக்கமா ஏசியன் இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி இப்ப இங்க. எக்கச்சக்கமா இருக்கும். ஏசியால வந்து நீ மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஜாப்பனீஸ், பிலிப்பினோ சொல்ற மாதிரி பிலிப்பினோ எக்கச்சக்கமா இருக்கும். சோ அதனால அதுக்கேற்ற ஃபுட் பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும். லைக் சாண்டி சொன்ன மாதிரி போர்க் இஸ் பிரைமரி நமக்கு. எனக்கு அதை சொல்ல வந்து அடுத்து ஃபுட்ல வந்து எனக்கு இன்னும் என்ன ஷாக் ஆயிடுச்சுன்னா, நம்ம போர்க் வந்து நம்ம இந்தியால இருந்து we know how it is being looked on, right? So அப்ப நான் இருக்கும்போது இன்னும் அந்த டபுங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் இந்த போர்க்குன்னா இந்த மாதிரி மக்கள் தான் சாப்பிடுவாங்க, அதை நம்ம சாப்பிட்டு எல்லாம் பார்ப்போம். தட்ஸ் நாட் த ரியாலிட்டி, ரைட்? அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. சாண்டி சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒர்க் பண்ணது வந்து ஒரு போர்க் சாப்பிடுவோம் வேற இல்ல. ஆமா, போர்க் கம்பெனில தான். அப்ப வந்து இவனுங்க என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு நான் பாத்திருக்கேன்டா. போர்க் ஓவரிஸ், டெஸ்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு, ரைட்? அப்ப போர்க் இயர்ஸ், இதெல்லாம் வந்து போர்க் இயர்ஸ் வந்து மெயினா ஜப்பானுக்கு அனுப்புறானுங்க. ஏன்னா அங்க வந்து இட்ஸ் டெலிகசியா. அந்த இயர்ஸ் வந்து சூப் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. மாதிரி டெஸ்டிகல்ஸ் அண்ட் ஓவரிஸ் இத வந்து எங்க வியட்நாமும் ஆர் சம்வேர் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க. ஏன்னா அங்க இட்ஸ் டெலிகசி. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, லைக் போர்க் வந்து இட்ஸ் கேஷ் கவ் மாதிரிதான் பயங்கர. ஏன்னா நமக்கு கோட் நீ சொன்னல எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்தியா வந்து கோட் வந்து அவ்வளவு மெயின். ஏன்னா அது தலையில இருந்து வால் வரைக்கும் அதுக்கு டிஷ் இருக்குல்ல, அதுதான் சாண்டி சொன்னது. இங்க வந்து போர்க் அதுதான். பீஃப் ஆல்மோஸ்ட் அப்படிதான். பீஃப் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்படிதான். டங்கு எல்லாமே உனக்கு பண்ணுவானுங்க. பட் மெயினா போர்க் வந்து 3 வேளைக்கும் வச்சிருக்காங்கடா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா பேக்கன் அண்ட் சாசேஜ், இது வந்து மெயின். இது வந்து அது எனக்கு ஒரு புதுசா இருந்தது. நான் பேக்கன்லாம் பார்த்ததே இல்லை. எனக்கு சாப்பிடும் போது வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி போர்க் வந்து அந்த என்னது சாப்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. அதே மாதிரி போர்க்கே திருப்பியும் வேற மாதிரி லைக் அந்த ஹேம் வந்து டின்னருக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஹேம் வந்து அந்த தொடப்பகுதி அதை வச்சு. ஸோ 3 வேளைக்குமே இவங்க போர்க் பேஸ்ட் மீல்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குங்க. போர்க் அண்ட் பீஃப் தான். இவங்க வந்து சிக்கன் வந்து கம்மியா சாப்பிடுறானுங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் இருக்கிற ஊர்ல வந்து சிக்கன் கம்மி இன்டேக் எடுத்துப்பாங்க. மோர் ஆஃப் ரெட் மீட், அதுலயும் ஸ்பெஷலி போர்க் அண்ட் பீஃப் தான் ஜாஸ்தி. இவங்களுக்கு வந்து இந்த நம்ம சாப்பிடுற லேம்ப் இருக்குல்ல, லேம்பு கோட்டு வந்து நான் பார்த்து 90% ஆஃப் த வெள்ளைக்காரங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் உங்களுக்கு உடம்புல ஃபேட்டா டெபாசிட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சிக்கனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இதாயிரும்ல உங்களுக்கு. லைக் நீங்க கம்மியான ஒரு போர்ஷன் தான் இருக்கும் மெட்டபாலிசம். இல்ல பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த மீட் வந்து உங்களுக்கு ஃபேட்டா டெபாசிட் ஆகுது. புரோட்டீன் கார்ப்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட்டா டெபாசிட் ஆகும். மற்றது எல்லாமே ஒன்னு எக்ஸ்க்ரீட் ஆகணும் இல்ல யூட்டிலைஸ் ஆகணும். லைக் இந்த பேக்கன்ல இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா ஃபேட் தானே. அது ஃபேட்டே தான் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறானுங்க. பேக்கன்லாம் ஃபேட் ரோஸ்ட் ஆகும், அது ஃபேட்டா தான் இருக்கும். ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாது. மெயினா உங்களுக்கு ஃப்ரீ ஃபேட் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. சோ இப்போ உடம்புல போய் இப்ப வந்து ஈஸியா வந்து எனக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லையா, கார்போஹைட்ரேட்ஸ் வாட் எவர் யூ டேக் will get converted into fat and get deposited. ஓகே, நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு எனர்ஜி யூஸ் ஆயிக்கும், கேலரிஸ் மீதி ஃபுல்லா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி டெபாசிட் ஆயிக்கும். பட் புரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் டு பி, அது வந்து ஃபேட்டா சேவ் ஆகாது. புரோட்டீன்ஸ் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அது ஒண்ணு உங்க மசில் ரெக்கவரிக்கோ மத்துக்கோ தேவையோ எவ்வளவு வேணுமோ அது யூட்டிலைஸ் ஆயிக்கும், மீதி எக்ஸ்கிரீட் ஆயிடும். ஓகே. சோ இப்ப வந்து இந்த மாதிரி யூரிக் ஆசிடா மாறும். ஓகே. சோ இப்ப இந்த கவு இந்த ரெட் மீட்ல எல்லாம் வந்து அதிகமா புரோட்டீன் அதிகமா இருக்கு, கரெக்ட்? புரோட்டீன் அதிகமா இருக்கு. அட் தி சேம் டைம் உங்களுக்கு இந்த ஃபேட்டும் சேர்ந்து இருக்கு. ரெட் மீட்ல எல்லாத்துலயும் உங்களுக்கு இந்த ஃபேட்டும் சேர்ந்து கலந்துருக்கும். தட்ஸ் வை தே அவாய்ட் ஃபேட். இந்த கார்டியாக் டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபேட்டாகவும் அன்சாச்சுரேட்டட் அந்த அன்வான்ட் ஃபேட்டாகவும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிக்கும் பாடியில. ஸோ உங்களுக்கு பிளட்ல வந்து உங்களுக்கு எப்படி வந்து கார்ப்ஸ் புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபேட்டாவே தனியா இருக்கும், ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ். ஸோ அது வந்து அந்த மாதிரி சேவ் ஆயிக்கும் உங்களுக்கு. இட்ஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து தான் போய் நமக்கு வேணாத இடத்துல ஆர்டரிஸ்குள்ள எல்லாம் போய் கிளாக் அப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெட் மீட்ல இருக்கிற ஃபேட் எக்ஸசிவா எடுக்கிறது யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்ல எக்ஸசிவா எடுத்து எக்ஸ்கிரீட் பண்ற அளவுக்கு இருக்குன்னா ஓகே.
அவ்வளவுதான். யூட்டிலைஸ்ன்றது அவர் என்ன சொல்றாரு, பர்ன் பண்றது சொல்றாரு. லைக் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் பர்ன் பண்ணிடுவீங்க, எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே நம்ம இல்ல you do உட்காந்தே some சாப்பிடுறதுன்னு work, வச்சுக்கோங்க. உங்க மசில் டேரா இருக்கு, உள்ள சின்ன இன்ஜுரி இருக்கு, அதெல்லாம் ரெக்கவரிக்கு தேவைப்படுதுன்னா அது யூட்டிலைஸ். ஓகே. இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா, லைக் இப்ப இவங்க வந்தாங்கல்ல, இப்ப யூரோப்பியன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இங்க வந்து வரும்போது குளிர் பிரதேசம் அதிகமா இருக்கும். சோ அவங்க வந்து என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டா ரொம்ப நாள் வந்து அப்படியே நம்ம வச்சு நம்ம உடம்புலயே வச்சுக்கலாம் அப்படின்னு நேச்சராவே அந்த மாதிரி அதிகமா கொழுப்பு உள்ளத போய் சாப்பிட்டாங்களா, தேடி சாப்பிட்டாங்களா? இப்ப என்ன சிக்கன் கிக்கன் எல்லாம் உட்காந்துட்டு அது ஃபெதர் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி யோசிச்சேன். சூப்பர் பாயிண்ட். இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், ஏன்னா இதுல வந்து பாய் டாக்டர் இருக்கான், நம்ம எடிபர்ஸ் வந்து ஹியூமன் நியூட்ரிஷன்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். ஸோ இதை நான் ஜென்ரலாவே கேட்கிறேன். நான் இங்கே படிச்சது என்ன சொல்றாங்கன்னா, இவன் சாண்டி சொன்ன மாதிரி இந்த பால்டிக் நேஷன்ஸ் இந்த யூரோப்ல இருந்து வராங்க, ரைட்? ப்ராப்பரா அந்த நார்த்தன் யூரோப்ல இருந்து வரவங்களுக்கு வந்து அவங்க ஜெனட்டிக்ஸே எப்படி மாடிஃபை இருக்குன்னா, ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க, அந்த வே ஃபேட் கெட் டெபாசிட் இந்த பாடி வந்து ஜெனட்டிக்ஸ் படி மாறும்பாங்க. இதெல்லாம் ஃபேக்டா இதெல்லாம் மித்தான்னு எனக்கு தெரியாது, அதை வச்சு கேக்குறேன். நம்ம இந்தியன் ஜெனட்டிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வயிற்றுல போய் டெபாசிட் ஆகும், ஏன்னா நம்ம டிராபிக்கல்ல இருந்ததுனால அந்த காலத்துல வந்து ஃபுட்டே ஸ்கேர்ஸா இருந்தது. சோ பாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிச்சு, ஹவு இட் டெபாசிட்டட் ஃபேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி சாண்டி சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப கோல்டு, அவங்க ரொம்ப ஜெனரேஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸா அந்த கோல்ட் கிளைமேட்ல இருந்து வரதுனால அவங்க பாடியில நான் என்ன பாத்திருக்கேன்னா, அந்த ஃபேட் டெபாசிட் வந்து ஃபிங்கர்ல எல்லாம் போய் நல்லா டெபாசிட் ஆகும், வயிறுல ஃபர்ஸ்ட் டெபாசிட் ஆகாம ஃபுல் பாடி ஃபுல்லாவே அப்படி ஆகுங்கிறாங்க. அது உண்மையா இதெல்லாம் இந்த மாதிரி? எனக்கு என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிபேட்டபிள் தான். என்னன்னா அந்த மாதிரி ரிசர்ச் எதுவும் பின் பாயிண்டடா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கவங்களுக்கு இப்படி ஃபேட் டெபாசிட் ஆகும்ன்றத நான் ரிசர்ச்லயோ பேப்பர்ஸ்லயோ எதுவும் பார்த்தது கிடையாது. சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதுக்கு அவங்க நிறைய பீஃப் நிறைய சாப்பிட்டாங்க, இது சாப்பிட்டாங்க அப்படின்னா, மேபி இப்படி வச்சுக்கலாம், குளிர் பிரதேசத்துல எல்லாம் ஹண்ட் பண்ணி நீ எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய மீட் எடுத்து வச்சேன்னா அந்த பெரிய மீட்டை ஈஸியா ரொம்ப நாளைக்கு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு ஸ்டோரேஜும் அந்த குளிர்ல கஷ்டம் இல்லைன்றதுக்காக மேபி எடுத்து வச்சிருக்கலாம். பட் என்ன விளையுமோ என்ன கிடைக்குமோ அதை வச்சுதான் அவங்களோட ஃபுட் சிஸ்டமே இருக்கும், ரைட்? எஸ்பெஷலி நம்ம ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்ல அதுக்கு ஏத்த மாதிரி ரைஸ். நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது கூட அந்த சரக்கு பத்தி பேசும்போது சொல்லிருந்தீங்க, சாண்டி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், ஜப்பான்ல வந்து ஒரு 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 இதுல தி ட்ரிங்க் எவ்ரிடே ரைஸ் வைன் குடிப்பாங்க. அண்ட் சோ என்னன்னா இதுவும் ஜெனட்டிக்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ஊர்ல குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா செத்து போற ஆட்களும் இருக்காங்க டெய்லி குடிக்கிறதுக்கு. மாடரேட் கண்டென்ட் தானே அது, லிட்டரலி ஒரு லைக் 1 glass, தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ இங்கே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல டெய்லி குடிக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சு என் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காரு, ஹி ஸ்டார்டட் ட்ரிங்கிங் அட் ஏஜ் ஆஃப் 20 years. கடந்த 60 வருஷமா டெய்லி ஒரு குவார்டர் குடிக்கிறாரு. அவரு இன்னைய வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு 80 years, ஹி ஸ்டில் ஒர்க்கிங் அண்ட் ஸ்டில் தேர். அதே மாதிரி இன்னொருத்தர் தெரிஞ்சவர் இருக்காரு, அதே மாதிரி டெய்லி குவார்டர் தான் குடிப்பாரு. அவருக்கு 50 yearsல சிரோசிஸ் வந்துச்சு. அதான் ஜெனட்டிக்கலா மாறும்ன்ற அந்த ஜெனட்டிக்கலா எல்லாருக்கும் மாறும். ஆமா, கரெக்ட். அந்த ஒரு கிளாஸ் வைனையே ஒரு சில பேருக்கு அந்த ஒரு சில ஜீனுக்கு வந்து அது அடிக்டிவ் கூட ஆக்கிரும் அவங்கள, டேஞ்சரஸாவும் ஆக்கலாம். எடிபர்ஸ் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல இப்போ இந்த உப்பு கொண்டான்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல நம்ம ஊர்ல, இங்க மெக்சிகன் ஜெர்கின்னு இருக்குல்ல, சோ அந்த கான்செப்ட் அப்படிதான். இப்போ நம்ம வந்து ஹண்டிங் ஏஜ்ல இருக்கும்போது நம்ம வேட்டையாடி ஸ்டோர் பண்ணி வைப்போம் கறிய. இப்போ வந்து ஒரு மாதிரி என்ன பஞ்ச காலத்துல வச்சு இது பண்றதுதான். இங்க பாத்தீங்கன்னா பூர்வ குடிகள் இருக்காங்கல்ல நம்ம இருக்கிற ஊர்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிறுல கொஞ்சம் தொப்பையில நிறைய ஃபேட் இருக்குதான் செய்யுது. நீங்க பாத்துருப்பீங்களே, 90-95% இருக்கு. சோ மேபி அவங்க ஜெனட்டிக்கலா அவங்க வந்து இந்த கோல்ட் கண்ட்ரில வாழனால மேபி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மேபி டியூரிங் தட் டைம். அதுதான் நான் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியன் ஜெனட்டிக்ஸ் படி நமக்கு ஏன் தொப்பை ஃபர்ஸ்ட் போடும், அங்கதான் ஃபேட் டெபாசிட் ஆகும். அவங்க நான் படிச்ச பத்தி என்ன சொன்னாங்கன்னா, we have been through a lot of famine. ஏன்னா ஃபுட் வந்து நமக்கு இப்ப 3 வேளை சாப்பிடுற கான்செப்ட்லாம் முன்னாடிலாம் இருந்தது இல்ல, ரைட்? அப்ப வந்து we had food whenever we had, மத்த டைம்ல பசி தான். சோ அதனால பாடியே அடாப்ட் பண்ணிக்குவோம் வேண்டாம். அதனால சொல்லுவாங்க நம்ம பாடி வந்து இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ரைஸ் வந்து காலையில சாப்பிடவே மாட்டோம், ரைட்? தோசை இட்லின்றது அதெல்லாம் ரேர் ஃபுட், ரைட்? ஒருவேளை தான் ரைஸ்ன்றது. சோ வெரைட்டியான லைக் மில்லட்ஸ்
அவ்வளோ நமக்கு மீட் எடுக்கிறோம், ரைட்? நம்ம ஃபுட்டே மாறிடுச்சு. முன்னாடி அளவுக்கு அந்த ஸ்கேர்சிட்டி எல்லாம் இப்ப கிடையாது. இப்ப உங்களுக்கு சப்ளை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரைட்? நான் வந்து இதை சொல்றீங்களே, இப்போ அந்த 10 days வந்து வின்டர் வெக்கேஷன் விடுவாங்களா கிறிஸ்மஸ் டைம்ல. ஸோ அப்போ யூனிவர்சிட்டி எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும், ஜிம் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும். நான் விளையாடிட்டு இருப்பேன், நல்லா விளையாடணும். ஒரு 3 days வீக் விளையாடும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 10 days நான் கோல்ட் கண்ட்ரில இருக்கனால வீட்லயே சாப்பிட்டு இருக்குன்னா எனக்கு அந்த 10 நாள் எனக்கு வெயிட் போட்டுரும். எனக்கு அந்த பேண்ட் எல்லாம் பத்தாது. ஸோ ரைஸ் டேக் வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இங்க. அது இல்லாம நீங்க எப்படி சொல்றது, நிறைய நம்ம சோம்பேறி படுவோம்ல, லைக் பர்ன் பண்றதுக்கு. வெதர் எப்படி இருக்கனால வெளியே போறது யோசிப்போம். நான் சொல்லட்டுமா, அந்த ஒரு ஒரு இந்த சேப்பியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருந்துச்சு. அதுல இருந்து அதுல இருந்து சும்மா கேட்டு சொல்றேன். அப்பெல்லாம் அவங்க சொல்றது வந்து நம்ம ஹண்டர் கேதரரா இருக்கும் போதுல நம்ம வந்து ஹண்ட் பண்ணி நம்ம அந்த மீட்டை வந்து நம்ம ரொம்ப நாள்ல தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம ஹண்ட் பண்ணி நம்ம, ஏன்னா அதே ப்ரெடேட்டர்ஸ் வந்து லைக் லைக் லயனோ கிங்கோ whatever சம்திங் லைக் தட், ஓனாயோ ஏதோ ஒண்ணு நம்ம பின்னாடியே துரத்திட்டு வரோம் அந்த ரத்த வாடகைக்கு அதுக்கு இதுக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வெஜிடேரியன், இந்த நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய மோஸ்ட்லி வச்சிருந்தாங்களாம். எப்ப வந்து நம்ம ஒரு இடத்துல நின்று டொமஸ்டிகேட்டடா ஆகி நம்ம ஒரு இடத்துல ஓகே இனிமே நம்ம வந்து சுட்டு சமைக்க ஆரம்பிச்சோமோ, சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆமா, அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நம்ம வந்து சரி, அப்புறமேட்டுக்காக தான் நம்ம வந்து மீட்டு பக்கம்லாம் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுல. சோ early, ரொம்ப early அப்படி அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோம்னா சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஏன்னா நீங்க வந்து பெரிய ஐட்டத்தை இறையா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரே இடத்துல வச்சு உப்பு கண்டம் போட்டு அதே இடத்துல இருக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து தேட போயிட்டே இருப்பாங்கல்ல. என்னோட மீன் நம்ம ஒரே இடத்துல இருக்கவே இல்லை. டொமஸ்டிகேட்டடா ஒரு இடத்துல இருந்து இதுதான் என் இடம், இதுதான் என் நிலம் அப்படின்னு இல்லாத ஒரு கட்டத்துக்கு போறது சொல்றேன் நான். போயிட்டே பேசிக்கா அப்ப இருந்த டெக்னாலஜி கம்மி, அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபுட்டை ப்ராசஸ் பண்றது இருந்தது. ஆனா இன்னும் என்னன்னா குமார், நீங்க சொன்ன மாதிரி இப்போ புரோட்டீன் நிறைய எடுக்கிறாங்க, பீஃப் நிறைய எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து அதே இது சாப்பிட்றோம்னா நமக்கு ஏன் இங்க வந்துச்சுன்னா பசி இருக்கிறனால, ரொம்ப சமையல் இருந்தனால நமக்கு தொப்பக்கிட்ட வந்துருச்சு, ஃபேட் நிறைய அங்க டெபாசிட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி கிடையாது. அந்த ரீஜன்ல இருந்துச்சுன்னா அதான் அப்சார்ப் ஆகுன்ற மாதிரியோ. பட் அட் சேம் டைம் என்னன்னா மெட்டபாலிசம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு எப்படி நம்ம சாப்பிடுற ஃபுட்டு எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னு. கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சாப்பிடுறோமோ, எந்த ரீஜன்ல எந்த ஜெனட்டிக்ஸ்ல யார் சாப்பிட்டாலுமே கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்டா டெபாசிட் ஆகும். எந்த ஜெனட்டிக்ஸ்ல யார் என்ன சாப்பிட்டாலும் நீ புரோட்டீனா எடுக்கிறது ஃபேட்டா டெபாசிட் ஆக முடியாது. நீ எவ்வளவு இது சாப்பிட்டாலும் எந்த இருந்தாலும் 2 times 2 is equal to 4 மாதிரி இட்ஸ் லைக் தட். 2 times 2 is equal to 4. ஆமா, it cannot be stored as fat. Protein cannot be stored as fat. அவங்க இருக்குன்னா அவங்க புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் வேற விதமா இருக்கலாம். பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி மேபி நிறைய எடுத்து இருந்திருக்கலாம், அது மாதிரி இருந்திருக்கலாமே தவிர இதனால அவங்களுக்கு ஃபேட் இருக்காது. அவங்களுக்கு இதை நம்ம ஒரு தனி எபிசோடாவே போடலாம் போலியே, அவ்வளவு கண்டென்ட் வருது இல்ல. சாப்பாடுங்கிறது வந்ததாலே அதுல ஒரு ஏகப்பட்ட இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், தனியா போட்டு வச்சு செய்வோம் இதை. ஏன்னா இதுல எனக்கும் கொஞ்சம் பேசலாம். சோ அதுதான் இப்போ இந்த வெள்ளைக்காரங்க நம்ம பார்க்கும்போது அந்த ஃபுட் எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஷாக்கிங் ஆன்சர். சோ எனக்கு என்ன தெரியுமா, இங்க வந்து நமக்கு தெரியும் இங்க மார்னிங் வந்து இவனுங்க எய்தர் வந்து சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. அப்படி சாப்பிட்டா மைல்டா லைக் இந்த மாதிரி இந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க, இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரேர். மோஸ்ட்லி இவனுங்க காஃபி விட்டு ஊட்டிடுறானுங்க பிரேக்ஃபாஸ்ட். நான் பாக்குற வெள்ளைக்காரங்க இல்லம்மா, இப்ப நான் அதுல டிஃபர் ஆகுறேன். இங்க மார்னிங் வந்து நல்லா சாப்பிடுவானுங்க. மார்னிங் சரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவானுங்க. நம்ம ஆக்சுவலா இந்த KFC இந்த பாப்பாய்ஸ் இந்த மாதிரி ஃபுட் செயின் இதெல்லாம் வந்து லைக் ஓகே, இதெல்லாம் சிக்கன் நல்லா இல்ல, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ரெசிபி நீ ஒரு சின்னதா வந்து ஒரு 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 குட்டியா ஒருத்தவன் இதே பண்ணிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் சாப்பிட்டு பாரு, செமையா இருக்கும். அதே ஃப்ரைடு சிக்கன், வெறும் சாதா ஃப்ரைடு சிக்கன் தான். அந்த பேட்டரும் அந்த பட்டர் மில்க்கும் அந்த ஒரு பிக்கிள்டு ஜூஸ்ல நீ மேரினேட் பண்ணி அதை சிரத்தை எடுத்து ஒருத்தன் பண்ணுவான் சூப்பரா. இந்த மெயின் விட்டுரு, இந்த இவங்க சாதா புட்டினே எடுத்துக்கோ, புட்டினே எடுத்துக்கோ. சாதா பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல சீஸ் கர்டு போட்டு கிரேவி, இதுவே செம சூப்பரா ஆத்தன்டிக்கா பண்றவங்க செமையா இருக்காங்க. ஆனா அந்த ஃபுட் வந்து இட்ஸ் லைக் ரியலி ஒரு
ஒன்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த பேலட்டுக்கு உனக்கு அட்ஜஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எனக்கே ஸ்பைசி, நான் வந்து இப்ப ஆக்சுவலா நான் இப்ப இந்தியால போயிட்டு எங்க அம்மா வச்சிருக்க வத்த குழம்புல என்னால இப்ப அந்த அளவுக்கு காரம் சாப்பிட முடியல. சோ லிட்டரலி எனக்கு குழந்தைங்களுக்காக சாப்பாடு நம்ம காரம் குறைச்சி இது பண்ணி இந்த ஒரு மாதிரி ரொம்ப சட்டில் ஆயிட்டோம் நம்ம. எனக்கு இந்தியால போய் இப்ப போய் ஊர்ல போய் உட்காந்து இந்த ஆந்திரா காரத்துல போய் உட்காந்து சாப்பிடுற மாதிரிலாம் உன்னால இப்ப சாப்பிட முடியாது. உனக்கு ஒரு மாதிரி உன்னோட பேலட்டே வந்து ஒரு மாதிரி மெல்லோ ஆயிரும் உனக்கு. கரெக்ட், அது கரெக்ட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்களோட ஃபுட் சிஸ்டம் நான் சொல்ல வரேன். நான் இங்க பாக்குறேன்ல, இங்க இருக்கிற லோக்கல்ஸ் ஒயிட்ஸ் வந்து பார்த்தேன் நான் ஃபுட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, மார்னிங் வந்து எதர் இந்த மாதிரி சீரியல்ஸ் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மைல்டா ஒரு 1 or 2 பேக்கன், ஸ்கிராம்பிள்ட் எக் டர்க்கி பேக்கன். நமக்கு வந்து நல்லா இட்லி தோசை இப்படி அடிச்சுட்டு சட்னி கிட்னி சாப்பிட்டுட்டு இங்க ஒரு நான் அந்த டிரான்சிஷன் சொல்றேன். இன்னும் நம்ம டாபிக் அதுதானே வந்து லேண்ட் ஆகி என்னென்ன பண்ணுவோம். சோ அது மாதிரி லஞ்ச் எனக்கு என்ன புதுசா இருந்துச்சுன்னா சாலட் மாப்ள. ஐயோ எப்படிதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால எனக்கு பிடிக்கவே பிடிக்காத சாலட் தான். எப்படா இதை தின்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு சாலட் நல்ல கிரில்டு சிக்கனை போட்டு நல்ல சீசர் ட்ரெஸ்ஸிங், ரியல் கிரில்டு சிக்கன், ரியல் இத போட்டு நம்ம மனசு ஒட்டுக்கும். சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷா சாலட் வச்சுக்கலாம். நானு வெறும் சாலட் குரூட்டான்ஸ் எல்லாம் போட்டு அதுல வந்து நீ வந்து ஒரு சில உன்னோட ஃபர்ஸ்ட் லேண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேங்கிறதே மறந்துட்டேன். சாரி. ஓகே ரைட் மறந்துட்டேன். அது எனக்கு புதுசா இருந்தது. அதே மாதிரி வந்து இவனுங்க சாப்பிடுற மீட் வந்து பிளேவரே இருக்காது. ரைட், அதுதான் பேசிக்கா அந்த பிளாண்டா இருந்தது இவங்களோட ஃபுட் எல்லாமே. சோ அதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் கல்ச்சர் ஷாக்ல அந்த ஃபுட் ஷாக் இருந்தது. இப்ப அடுத்து வந்து குவிக்கா வந்து இது மட்டும் நீங்க பார்த்த பீப்புள் பத்தி எப்படி இருந்தது, லைக் பீப்புள் எப்படி இருந்தாங்க. அது சாண்டி வந்து லைட்டா சொன்னான், அவன் ஜெர்மனில இருக்கும்போது ஒரு பார்ட்டி மீட் பண்ணோம். சோ இதுல விட நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னன்னா, நான் பார்த்து ஷாக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இங்க வந்து எவ்வளவு ஃபார்மலா அவனுங்க இருக்கானுங்க நிறைய விஷயத்துலங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள வந்து மீட் பண்ண வராங்க அப்படின்னா ஆபீஸ்ல தெரிஞ்ச மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்பானுங்க. நீ வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த ஈவினிங் இந்த டைம் ஓகேவா, டின்னர் போலாமா, படத்துக்கு போலாமா. படத்தெல்லாம் கூப்பிடவே மாட்டானுங்க இவனுங்க பெருசா அந்த கான்செப்ட் இவங்க கிடையாது. பட் சொல்றேன், எங்கேயாவது ஹேங் அவுட் பண்ணலாங்கன்னா இவங்க வீட்டுக்கு வாங்க. இது வந்து இந்த ரொம்ப ஏன்னா வந்து எனக்கு நமக்கே தெரியும் பாய், நம்ம எல்லாம் வந்து எப்படி எல்லாம் பிளான் போட்டு லாஸ்ட் மினிட்ல எங்கெங்கெல்லாம் கிளம்பி போயிருக்கோம். நம்ம இந்தியாலாம் வந்து நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குற கான்செப்டே கிடையாது. ரைட், இங்க வந்து எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது. அதே மாதிரி வந்து இப்போ குடிக்க போகணும்னு வச்சுக்கோங்க, 4 பேரு எல்லாரும் அவங்க தனியா சரக்கு எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டு மீதியை எடுத்துட்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆடா இருந்தது. எனக்கு ஏன்டா லைக் சோவா லைக் குடிச்சிட்டு மீதி அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடுவோம். ரைட், நாங்க யார் வீட்டுல குடிக்கிறோமோ ஓகே ரைட், இருந்தா மோஸ்ட்லி அடிச்சு முடிச்சிருவோம், இருந்தா ஓகே ரைட்டு. சோ அதே மாதிரி வந்து இங்க தே கோ டச் ஆன் எவ்ரி திங். இப்ப எனக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்க, வெளில போறோம்னா மோஸ்ட்லி நம்ம ஊர்ல எப்படி இருக்கும், நம்ம மத்தவங்களுக்கு ட்ரீட் வைப்போம். நீங்க எப்படின்னா எல்லாரும் வைக்கிறோமோ இல்லையா, அவளை உக்காளி வைக்கிற வரைக்கும் அவளை வச்சு அவன் வைக்கிறாளா இல்லையா, அவளை வைக்கிறதா தான் நம்ம வேலையே. அதுக்காகவே 4 பேர் இருப்பாங்க. வேற பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்து வேற சாவடிப்பானுங்க ஒரு காலத்துல. ஆமா அடிச்சு பொழந்துருவாங்க. அது சோ இங்க வந்து அதெல்லாம் எனக்கு புதுசா இருந்தது. இங்க போனோம்னா எனக்கு பர்த்டே இருந்தாலும் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஆடா இருந்தது. நம்ம நம்மளோட குரோப் கல்ச்சர் குரோப் ஆவறோம்ல நம்ம அந்த டைம்ல இருந்து. சோ அதுவும் அதோட கம்பைன் ஆயிரும். நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் அடுத்த வாடா மாப்பிள்ள வாடா. இப்ப எப்படி நம்ம பாய் சொன்னாரு, அவர் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆம்ஸ்டர்டாம்ல மீட் பண்ணாருன்னு, அந்த மாதிரிதான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம பாத்துருக்க மாட்டோம். பட் இது ஒரு எக்ஸ்போஷர் தான் அதெல்லாம். எனக்கு வந்து எல்லாமே ஒவ்வொரு நம்ம எல்லாம் வந்து ஒரு 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 கடல்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து இதுதான் உலகம்னு சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இல்ல சாண்டிஜி, அது எப்படி நீங்க சொல்லணும்னா, அரவிந்த் சாமி இன்டர்வியூ பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். கடல்ல அந்த மண்ணுல ஒரு துளியில எப்படி இருக்கோமோ இந்த யூனிவர்ஸ்ல அத மாதிரிதான் நாம. நம்ம சோகமா இருக்கோம், நமக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னத்த குடிச்சுன்னு இருக்கா சாண்டி?
இல்ல 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 காபி தானா? டேய் காபி எந்த அருகம்புல் பக்கம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க? அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. போத வசதி ஏதாவது இறக்கிட்டானா உள்ள? இல்ல இல்ல நான் சீரியஸா சொல்றேன். நம்ம வந்து அவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நம்ம அவ்வளவு வேரியேஷன்ஸ் நம்ம 4 பேர் பேசுறதுங்கிறது நம்ம அப்படி சொல்ல வந்தேன். நம்ம 4 பேரும் நம்ம 4 பேருமே நமக்கு தெரிஞ்ச உலகத்தை கொண்டு வந்து பேசுறதுங்கிறது பேசுறது. ஒரு கடல்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு ஆமா. நம்ம ஒரு கைப்பிடி மண்ணை வச்சுக்கிட்டு பேசுற மாதிரின்னு நான் அப்படி ஒரு வேரியேஷன்ஸ் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வந்தேன். உடனே இந்த Yeah, பிரபஞ்ச அது right சக்தி ஸ்டார் அலைன்மெண்ட் அதெல்லாம் சக்கராஸ் அலைனா இல்ல அப்படி இல்ல. அதுக்கெல்லாம் வேற எபிசோட் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் தனியா பேசுவோமா? நீங்க அதுக்கெல்லாம் உண்மையாவே சிவபானத்தை இறக்கிட்டு வந்து பாஸ் எடிட் சொல்லாதீங்களே. சாரி. இல்ல சாண்டி சொன்னார்ல, நம்ம ஒரு சின்ன இது மணல் துளி அரவிந்த் சாமி சொன்ன ஒரு இன்டர்வியூன்னு, அது நிறைய டைம் யோசிக்க வேண்டியது. யோசிப்போம், லைக் என்ன சொல்றது, நம்ம எங்க இருக்கோம். இல்ல நம்மலாம் ஒரு பெரிய புளுத்தியும் கிடையாது. நம்ம பண்றதெல்லாம் அது சாதாரண விஷயங்கள். ஆனா அதுவே பேசுறதுக்கு இதெல்லாம் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து பொண்ணு தேடிட்டு இருந்தான். நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அவன் வந்து லைக் இப்ப அவனுக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வெள்ளக்காரியை ட்ரை பண்றான். பிரெஞ்சு கிளாஸ் போனா எதுவும் செட் ஆகல அப்படின்ட்டு அங்க மேட்ரிமோனியல் ரெஜிஸ்டர் பண்ணா. ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் அச்சீவ் பண்ணிருக்க லைஃப்ல அப்படின்னு நான் சொல்றது. நான் ஃபாரின் வந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அது எங்க எனக்கு இருக்கு நெக்ஸ்ட் ஃபாரின் அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்ட்டு அதெல்லாம் ஞாபகம் வருது. ஆமா, நான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் ஸ்டூடெண்டா வரும்போது என்னுடைய பாஸ் வந்து வெள்ளைக்காரி, அவனுடைய புருஷன் வந்து இந்தியாக்காரன் பெங்காலி, என் கூட வந்து இன்னொருத்த பெங்காலி. ஸோ அவன் முன்னாடி வந்துட்டான், நான் பின்னாடி வந்தேன். ஸோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க, ஒரு மட்டமான, அது எப்படி சொல்றது அது தெரியல, அது வரும் வந்து அந்த வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பெங்காலி யூஸ்வலா பெங்காலி நிறைய பேசுவாங்க தெரியுங்களா, அப்படியே பயங்கரமா பேசுவானுங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு பேசுவானுங்க. நிறைய கோத்ரூ பண்ணிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும், அந்த டாக் பாக்ல அடி வாங்கினானே. ஓகே சொல்லுங்க பாஸ். சாரி பாஸ். வந்து அப்படியே அந்த வீட்டுல இருந்தோம். அவனுக்கு பயங்கர அவருக்கு மனசுல ஒரு செஃப் குக்குன்னு நினைப்பு அவருக்கு. அவன் தான் எல்லாத்தையுமே பண்ணுவான். சரி, நான் வந்து ஒதுங்கி நின்னுட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கிறா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர் சாப்பாடு செய்ய தெரியும், ரைஸ் வைக்க தெரியும். ரைஸ் அவன் வச்சிருவான். மஸ்டர்ட் ஆயில்ல சமைப்பானா பாஸ்? குபீர்னு ஸ்மெல் வரும் பாஸ் அந்த ஆயில். நானும் அனுபவிச்சிருக்கேன் பாஸ். சில டிஷஸ் எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ். என்ன நடந்ததுன்னா, அது சின்ன வீடு, ஒரு பக்கத்துல இருந்தாங்க அந்த ஓனரு, சின்ன அவுட் ஹவுஸ் மாதிரி. அது எப்படி சொல்றது, கரெக்டா வந்து 2 பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கும், அதோட அட்டாச் ஆகிற ஒரு வாஷ்ரூம். பார்த்துட்டு என்ன பண்ணும், ஒரு மாசம் போயிட்டு இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அந்த பாஸ் வந்து டிராப் பண்ணுவான். சம்டைம்ஸ் க்ரோசரி வேணுமா அப்படின்ட்டு கூப்பிட்டு வருவா. ஸோ அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவான், இதெல்லாம் இங்க கிடைக்கும், இதெல்லாம் வாங்கணும், எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் அவனே பண்ணிடுவான் க்ரோசரி எல்லாம். என்ன வேணான்ட்டு எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சாம்பார் சாப்பிடணும், ரசம் சாப்பிடணும்னா நான் தனியா வைப்பேன். அவன் வந்து அவங்க ஸ்டைல்ல வைக்கணும்ட்டு என்னென்னோ பண்ணுவான். உருளைக்கிழங்கு வாங்கி வச்சிருவான், எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுவான். எனக்கு சரியா பிடிக்காது. அதே மாதிரி சிக்கன் ஒன்று செய்வான், பேர் என்ன, முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊத்தி ஒரு மாதிரி வாசனையா இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. நான் வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்து போட்டுன்னு நான் சாம்பார் இல்லாட்டி ரசம் தனியா வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். அது மாதிரி போயிருந்துச்சு. ஸோ அந்த சின்ன வீட்டுல இருக்கும்போது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுறான் யூனிவர்சிட்டியில. வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பங்களாதேஷ் பையன் வந்து ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இருக்கான். அது சின்ன யூனிவர்சிட்டி, அப்போதான் அது பெரிய யூனிவர்சிட்டியோட சின்ன யூனிவர்சிட்டி. அந்த கேம்பஸ் வந்து கேம்பஸ் மட்டும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அங்க நிறைய பங்களாதேஷிஸ் இருந்தாங்க. ஸோ அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான், ஒருத்தர் இந்தியன் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான் இன்ஜினியரிங்ல அப்படின்னா. போறோம், பாக்குறோம், அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தா நான் வந்து வெள்ளூர், பார்த்தா சித்தூர், ஒரு மாதிரி தமிழ் பேச ஆரம்பிச்சா, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தூரத்துல ஒரு ஆள் பார்ப்போம், இங்க அங்கேயும் நந்தன் பாரு கருப்பா, இன்னும் மனுஷன் நம்மள மாதிரியே இருக்கானே, நம்பூருக்காரனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். ஸ்ரீலங்காக்காரதான் இருப்பா அப்படின்ட்டு அப்படியே ஒரு லைப்ரரிக்கும் ஒரு ஆபீஸுக்கும் போயிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தா அந்த பையனும் அந்த ஸ்ரீலங்காவும் ரூம்மேட்ஸ். அவங்க வந்து அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஸ்ரீலங்காக்காரரு, இலங்கை தமிழ், சித்தூர் பையனும் இலங்கைக்காரரும். ஸோ அவங்க போனா அவங்க நல்ல பெரிய அபார்ட்மெண்ட், டபுள் பெட்ரூம், வாஷ்ரூம் வந்து பார்த்தா பயங்கர நீட்டா நல்லா இருக்குது. எங்க அபார்ட்மெண்டோட நாங்க இருக்கிற இடத்துல கம்பேர் பண்ணும்போது, பாடுறா அந்த பொறுக்கி நான் என்ன வந்து இங்க விட்டுக்கிறோம் பாடுறா அப்படின்ட்டு நாங்க 2 பேர் பேசி அப்புறம் அங்க இருந்து அபார்ட்மெண்ட் மூவ் பண்ணோம்.
சோ சொல்ல அப்படிதான். முடியாது. நீங்க இருந்த வீடு ஓனரு அவனா கூட இருக்கலாம், ரெண்டுக்கு இல்ல அவ வெள்ளக்காரி பக்கத்துல இருப்பாங்க. அவன் வந்து அவங்க வீட்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ டைம்ல ஸ்னோ வர்றது, மரம் எல்லாம் வெட்டுன்னு போவான் மலையில, அது மாதிரி ஏதோ பண்ணிருப்பான். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஆமா சாப்பாடுனா அவன் வந்து அதான் சொல்ற மஸ்டர்ட் ஆயில் கம்பல்சரி யூஸ் பண்ணுவான். ஆனா ஒரு டிஷ் வந்து செய்வான், அது பச்சை பயிறு போட்டு, அதாவது பாசி பருப்பு போட்டு, ஒரு அது பேர் என்ன பாவக்காய் போட்டு லைட்டா அந்த மஸ்டர்ட் ஆயில் போட்டு ஏதோ தொலைப்பான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது எனக்கு. அதே மாதிரி முட்டையில ஒண்ணு செய்வான், முட்டை வேக வச்சுட்டு அதை கிரஷ் பண்ணி ஏதோ தாளிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுவான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மத்தபடி அவனுடைய சாப்பாடெல்லாம் பிடிக்காது. நீங்க பங்களாதேஷ் அவன் சொல்லு சொல்லு பாய். பொட்டேட்டோவும் எல்லாத்துலயும் போடுவாங்க பிரியாணின்னு ஒண்ணு செய்வான், பிரியாணி ஒண்ணு செய்வான் முழு பொட்டேட்டோ. ஆக்சுவலி ஆனா நல்லா இருக்கும், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாரி இல்ல எனக்கு வந்து ஓகே தான். அது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பெரிய பெரிய அப்படியே பாதி பாதியா வெட்டி போடுவானு பெரிய பெரிய பொட்டேட்டோவா. சோ அந்த பங்களாதேஷ்னு சொல்லும் போது இந்த ஸ்டோரி நான் சொல்லியே ஆகணும். இது நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கும்போது அங்க வந்து என் ஃப்ரெண்டு தனி ரூம்ல இருந்தான். அவனோட ரூம்மேட் வந்து ஒரு டெம்பரரி ஒரு பங்களாதேஷி ஸ்டூடெண்ட் வந்திருந்தான். அப்படின்னா ஸ்டூடெண்ட் மீன்ஸ் ஹி வாஸ் அரௌண்ட் mid-40s அப்பயே. ஆனா போஸ்ட் டாக்கு வந்திருந்தாப்ல. பங்களாதேஷ்ல இருந்தே வந்து பாஸ் நீங்க போன யூனிவர்சிட்டி தான், அங்கதான் நிறைய வருவானுங்களே அவங்க. நினைக்கிறேன் யார் அவன் வந்து ஏதோ சாம்சங்ல ஒர்க் பண்றது தானே ஏதோ சொன்னான். நான் யார் ரூம்ல சொல்றேன்னு தெரியுது இல்ல. அவன் இது கேள்றா எப்படி தெரியுமா அவனோட எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு இருந்தது நான் பார்த்ததுல. யூஆர் காட் கிஃப்டட் சைல்ட்ரா அப்படிங்கிற மாதிரிதான் அது. சாப்பாடுல ஒரு நாள் அவன் வந்து பெருசா அவன் குக்கே பண்ணது இல்ல. என் ஃப்ரெண்டு வந்து குக் பண்ணா தருவான், சாப்பிட்டுப்பான், அதோட அவன் அவ்வளவுதான், ரொம்ப பேசவும் மாட்டான். ஒரு நாள் அவன் என்ன வச்சுன்னு தெரியல, டென்ஷன் ஆகி ஒரு உற்சாகத்துல வந்து ஓகே ப்ரோ டுடே ஐ வில் குக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 6 பீஸ் அந்த லெக் பீஸ் இருக்குல்ல வித் ஸ்கின் சிக்கன் அதை வாங்கிட்டு வந்தான். அப்படியே ஸ்கின்னு கூட எடுக்கல, ஸ்கின்னு மேல வந்து மிளகாத்தூள் இருக்குல்ல அதை போட்டு தடவி இருக்கான் 2 சைடு, உப்பு லைட்டா போட்டு தடவிட்டு. அதெல்லாம் கூட நான் ஷாக் ஆகல. அதுக்கு அடுத்து அவன் பண்ணதுதான் மிரட்டல் அடி. அவரே தூக்கிட்டு போய் நேரம் மைக்ரோவேவ்ல வச்சு ஆன் பண்ணி விட்டானா. மைக்ரோவேவ்ல குக் பண்ணி ரொம்ப நேரமா பண்ணிருக்கானா. இவனுக்கு தெரியலையா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு. ஏதோ ஒரு பண்ணிட்டு இருந்தாலும் இவன் ரூம் போயிட்டு ஏதோ படம் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான் போல. ரூம் உட்காந்து திடீர்னு ஸ்மோக் எல்லாம் அடிக்குதான், திபு திபு திபுன்னு வெளில ஓடி வந்திருக்கான். என்னடா பண்ற அப்படின்னா bro I'm cooking, I don't know what happening அப்படிங்கறானா. பார்த்தா பைத்தியக்கார மைக்ரோவேவ்ல ஒரு 10 நிமிஷம் கிட்ட வச்சிருக்கான் பாஸ். எனக்கு வந்து என்னன்னா பேப்பர் பிளேட்ல வச்சாலா பிளாஸ்டிக் பிளேட்ல இருக்கும். எனக்கு நீ அவன் எதுவுமே வைக்கல, இத பண்ணதே எனக்கு சாக்குனா, இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் எனக்கு சாக்கு இல்லடா அப்படிங்கிற மாதிரிதான். இல்ல எனக்கு என்னன்னா ஒரு சில பேருக்கு மைக்ரோவேவ்ல நம்ம ஊர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டை உருவாங்க டேய் பட்டாசு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். மக்களே கேட்டுக்கோங்க, மைக்ரோவேவ்ல தயவு செஞ்சு நீங்களா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல மட்டும் வச்சிடாதீங்க. அது கண்டக்ட் ஆகும், அடிச்சு பட்டாலும் சத்தம் வரும். சோ எனக்கு என்ன ஷாக் ஆயிடுச்சுன்னா mid-40s இருக்கிற ஒரு மனுஷன் அவர் வந்து ஃபேமிலி எல்லாம் இருக்கு போல, குழந்தை இருக்கு ஊர்ல, பட் இங்க வந்திருக்காரு. பட் சி இது வந்து நீ தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல, இது பண்றோம்னா ஒரு யூடியூப் வீடியோ இருக்கு, நம்மளாம் எப்படி பண்றோம் அப்படிதானே எல்லாம் போடணும், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கத்திக்கிட்டோம். எனக்கு வந்து நீங்க பங்களாதேஷி இந்த குக்கிங் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அவன் தான் நறுக்குன்னு ஞாபகம் தான். வந்து கூட 4 பேர் இருப்பாங்க இல்ல, கூட 4 பேர்ட்டு கேட்கலாம்ல. எக்ஸாக்ட்லி எனக்கெல்லாம் அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். அப்போ நான் கொஞ்சம் வந்து புகை போடுறது பழகம். இந்தியாவில் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வெள்ளக்காரன் பொண்ணு புருஷன் இருக்கான், அவனும் சிகரெட் பிடிப்பான், என் ரூம்மேட்டும் பிடிப்பான். பார்த்தா நாங்க குரோசரி வாங்குவோம், 70 ரூபாய்க்கு ஒரு காட்டன் சிகரெட் வாங்கினா அதுல பாதி முக்காவாசி பிடிக்கிறது அவன் தான். நான் ஒரு நாளைக்கு வந்து காலையில ஒண்ணு அடிப்பேன், மதியம் சாயந்தரம் ஒண்ணு தான், சும்மா அடிக்கிறது ஒரு கெத்துக்கு ஆரம்பிச்சது. அது அந்த மாதிரி இந்த கன்றாவி பூச்சி குடிச்சிட்டு சிகரெட் அணைச்சி சிகரெட் டப்பால போட்டுருக்கோம். நான் பாதி புடிச்சிட்டு நாத்தம் அடிக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வெள்ளக்காரன் ஆபீஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட் ஆபீஸ்ல உட்காருவோம், ஒரே நாரி தொழியும். எனக்கு வந்து வெள்ளக்காரங்க எல்லாம் தப்பா நினைச்சிடுவாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரான் எடுத்து வருவான், ஃபிஷ் எடுத்து வருவான், அது நாத்தம் போட்டு தாக்கும்.
நான் வந்து என்னன்னா காலையில மஃபின் சாப்பிட்டுருவேன், இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ரொட்டி ரேப் மாதிரி பண்ணி உள்ள கேரட் பொரியல் அது மாதிரி எதனா வச்சுட்டு நான் ஈவினிங் வந்து ரைட் சாப்பிட்டுக்குவேன். நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்கிறதுனால. அவன் திறப்பான் லஞ்சு அடி தூக்கும் வாசனை. ஐயோ நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும்போது வெள்ளக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லாம. யா 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 மனிதர்கள் பத்தி பேசி முடிச்சிட்டோமா நாம? அங்கதான் இன்னும் இருக்கோம், அங்கேயே போயிட்டு இருக்கோம். நான் ஒரு 3 பேர் பத்தி மட்டும் சொல்லிடுறேன் நான் பார்த்த இதுல மட்டும். சோ ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல சொல்லணும்னு வச்சுக்கோ, நம்ம 3, 2, 1ன்ட்டு. இப்போ வந்து ஒரு 3ஆவதுல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பாரிஸ்ல போய் இறங்கினோம். இறங்கினதுக்கு அப்புறம் நல்ல குளிரு. அத வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சில் கண்ட்ரில நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இறங்கினோடனே எல்லாருக்கும் ஒரு சரி ஒரு தம் அடிப்போம் அப்படின்னு. சரி எங்க என்ன சிகரெட் வாங்கிட்டோம், வாயில வைக்கிறோம், எங்கேயும் இல்ல. ஜென்ரலா தேடிதான் இருந்தோம். திடீர்னு ஒருத்தன் வந்தான், அவனே என் கையில கொடுத்தான். பத்த வச்சுட்டு லைட்டர் நீங்களே வச்சுக்கோங்க, வெல்கம் டு பாரிஸ் அப்படின்ட்டு போனான். அவன் வந்து ரொம்ப வெல்கமிங்கா தெரிஞ்சான். அவன் நம்பர் 1. நம்பர் 3 சாரி நம்பர் 2 யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதே பாரிஸ்ல நாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்டல்ல போய் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு தான் இது லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு தான் நீங்க ஊர் சுத்தணும். நீங்க 12 மணிக்கு வேணா வந்து லக்கேஜ் உள்ள உங்க ரூம்ல வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்க லக்கேஜ் தூக்கிட்டு லொங்கு நடந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்தாரு. மூஞ்ச பார்த்தாலே தெரியும், தமிழா நீங்க வாங்க லக்கேஜ் எடுத்துட்டு ஏன் இப்படி வந்துருக்கீங்க, இங்க எல்லாம் பிக் பாக்கெட் நிறைய, இது நிறைய, அது நிறைய, எப்படி இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டு போய் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், எங்க சாப்பிடணும், எங்க சேஃபா லக்கேஜ் வைக்கலாம் எல்லாமே வச்சு அவரே உட்கார வச்சு எங்களுக்கு சாப்பாடு பிரெஞ்சுல அவரே அந்த வெயிட்டர்கிட்ட பேசி ஆர்டர் பண்ணி கொடுத்து இது படுங்க எங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க பிடிக்குன்ற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இத்தனை மணிக்கு இங்க போங்க இது கரெக்டா இருக்கும்னு ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அதே இன்னொரு ஸ்ரீலங்கன் பிரெஞ்சுலயும் அங்கிருந்து அங்கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப காஸ்ட்லி இல்ல, ரொம்ப தாக அடிக்கும் போது தண்ணி கேட்க போறோம், தண்ணி கொடுக்கல, பாட்டில்ல தான் வாங்கணும். பாட்டில் வாங்கினா செம காஸ்ட்லியாவும் இருக்கு. நாங்க ஐஃபில் டவர் கிட்ட போறோம். அங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கன் வந்து ஒரு கடன் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த தமிழா அப்படின்னோடனே டக்குன்னு அவரே பாட்டில் வாங்கி தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்து அவரே சும்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்து. சோ இந்த 2 ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நம்ம தமிழ் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. சோ நான் மீட் பண்ணதுல இது நம்பர் 2 இவங்க. நம்பர் 1 தாய்லாந்து போயிருக்கு. இன்னுமே யாராவது சொல்லுங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இப்ப கூட சில பேருக்கு வரலாம். இப்ப இந்த கேக்குறதுனால டக்குன்னு நான் சொல்றேன், பவுன்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த பவுன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஏதாவது நீங்க டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி ஏதாவது போறீங்கல்ல, வடவர் லைக் பாரிஸ் வடவர் இங்கெல்லாம் போகும்போது அங்க நியர்பை ஷாப்ஸே இருக்கும். நியர்பை ஷாப்ஸ்ல வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்க லக்கேஜ் ஒரு 2 பெரிய செக்இன் ஒரு வடவர் பெருசா வச்சிருக்கீங்கன்னா அங்க கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வடவர்னு ஒரு பே இருக்கும். $3 €4 whatever. அது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஆமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆப் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்காக சொல்றேன். இல்ல சாண்டி அந்த லிங்க் வேணா எனக்கு அனுப்பிச்சு விடு, நான் எபிசோடு கீழே போட்டுறேன். கேக்குறவங்க வேணா அந்த லிங்க் அங்கேயே இருக்கும். சாரி குமார், நீங்க கண்டிப்பா இப்ப டிஸ்க்ளைமர் சொல்லியே ஆகணும். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இது நாங்க கண்டிப்பா உங்களுக்காக போடுறோம் அப்படின்றது. நம்ம ஒரு அவ்வளவு பெரிய புளுத்திங்க 3 எபிசோட் தான் பண்ணிருக்கோம். பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. சரி நீங்க நம்பர் 1 வாங்க. யார் அந்த நம்பர் 1? நம்பர் 1 என்னன்னா மாணிக்கம். யார் அது சொல்லுங்க. மனித நேயம்ன்றத விட அவர் சொன்ன விஷயம் தான் வந்து அது மெயினா நம்பர் 1க்கு வந்தது காரணம். நாங்க தாய்லாந்துக்கு போறோம். போயிட்டு நானு என் ஒய்ஃப் எல்லாம் வந்து ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு நைட் கைடு ஒருத்தர் இருக்காங்க. இந்த கைடு இங்க போங்க எல்லாம் காலையில எல்லாம் காமிச்சிட்டு ஈவினிங் திரும்ப வந்துட்டு பீச் சைட் காமிக்கிறான். பீச் சைட் பார்த்துட்டு இந்த சைட் போனுங்க, தாய்லாந்துல இது வாக்கிங் ஸ்ட்ரீட் இது அப்படின்லாம் காமிக்கிறான். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் மெயின்லி ஃபார் பேச்சுலர்ஸ், என்ன இருக்கும் உள்ள அப்படின்றதெல்லாம். பட் நான் வந்து சரி சும்மா நடந்து போவோம் அப்படின்னா, சரி ஓகே நீங்க போனீங்கன்னா சும்மா போய் பார்த்துட்டு வாங்க, நீங்களும் ஒரு வாக் போயிட்டு வாங்க உள்ள, பீச்சுக்கு இந்த சைடு நிக்காதீங்க, எவ்ரிபடி வில் புல் யூ அந்த மாதிரிலாம் அவன் சொல்றான். நான் உடனே வந்து நாங்க இப்போ ஆல்ரெடி நாங்க கிளம்பும் போதே ஒரு 10 o'clock டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அவன்கிட்ட சொல்றேன் 10 o'clock போறோம், நாங்க ரிட்டர்ன் வரும்போது என்ன டைம் இருக்குன்னு தெரியல, உள்ள ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ ரெஸ்டாரண்ட்ல உட்காடுறோம், இங்க பீச் வேற சேஃப் இல்லை இந்த சைடுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அவன் வந்து சரி நான் சேஃப் இல்லைன்னு தான் சொல்றேன்,
அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லைட் இருக்கிற பக்கமா நடந்தாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நாங்க ரொம்ப லேட்டா வரோம், ஐ எம் வாக்கிங் வித் கேர்ள், என்னோட ஒய்ஃப் வேற, ரொம்ப சேஃபா இல்ல. அவன் டக்குன்னு திரும்பி பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னான், திஸ் இஸ் தாய்லாந்து, திஸ் இஸ் நாட் நியூ டெல்லி அப்படின்னா. அப்பதான் வந்து நிர்பயா இருந்துச்சு. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, அதே மாதிரி ப்ராபப்ளி நம்ம ஃபைனல் வந்துட்டோம். என்ன பண்ணலாம்னா ஓவராலா வந்து எனக்கு ஃபாரின் போய் லேண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு ப்ளஸ் தான். புதுசு சிலதில் அந்த ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் இருந்தது தவிர, பட் தென் ஐ லேர்ன் டு லிவ் வித் இட். அது அதுல ஒரு ரீசனும் இருக்கு, இவங்க ஏன் அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம யார் அதை கமெண்ட் பண்றதுக்கு, ரைட்? நம்மளோட ஃபுட் வேற. பட் இந்த ஃபுட்டும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மாதிரி பீப்புள் வந்து தேர் ரியலி பொலைட் பீப்புள். நான் இருக்கிற ஊர்ல வந்து அவங்க அப்படி ரொம்ப ஃபார்மலா இருந்தாலும் தெர் இஸ் அ ரீசன் ஃபார் தட். இப்ப நம்மளே வந்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் அந்த மாதிரி ஆயிட்டோம். யாருக்காச்சும் யார் வீட்டுக்காக போறோம்னா நாங்க நெக்ஸ்ட் இந்த இது ஃப்ரீயா எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னும் 2 வீக்ஸ் இல்ல 1 மாசம் கழிச்சு இந்த டேட் வந்து நாங்க பர்த்டே பார்ட்டி பண்றோம், அதெல்லாம் முன்னாடியே சொல்றோம். ஸோ அது எங்களுக்கு ஓகே, இங்க பழகிடுச்சு. மற்றபடி குறை சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது குவிக்கா அந்த சாண்டினி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதேதான் எனக்கு அந்த அப்ப நடந்த ஒரே பாசிட்டிவ். அப்புறம் இங்க வந்து நான் மோஸ்ட்லி வெள்ளைக்காரங்களோட எல்லாம் பேசல. எங்க வீட்டு பக்கத்துல, எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு கொரியன் ஒருத்தி இருந்தா. அவ வந்து இன்டர்நெட் ஷேர் பண்ணிக்கலாம் வரியா அப்படின்னு கேட்டா. சரி ஓகே வா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் வைஃபை பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தோம். அப்புறமேட்டுக்கு இன் ரிட்டர்ன் நீங்க என்ன பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு எப்ப தேவை இன் ரிட்டர்ன் நீங்க என்ன தருவீங்க, நான் நல்லா முடி வெட்டுவேன் அப்படின்னா. சோ எங்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவதான் ஃப்ரீயா முடி வெட்டினா. சரி வைஃபை பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கோ, எங்களுக்கு எல்லாம் முடி வெட்டிடு நீ. நம்ம டீல் போட்டாச்சு, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா வெள்ளைக்காரங்க அது மாதிரிலாம் இல்ல. குட். ஒரு பொம்பளை சொல்லணும், பஸ் ஸ்டாப்ல நின்று இருக்கேன், தம்மாச்சிட்டு இருக்கேன் நானு. அந்த பொம்பளை உட்காந்து இருந்தா, என்ன வெள்ளக்காரி தான். திரும்பி 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 பார்த்தா. அவ ஏதோ சொல்ல ட்ரை பண்றா, நான் பாட்டு சிகரெட் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சான். எவ்வளவு சிகரெட் பிடிப்ப ஒரு நாளைக்கு? நான் சொன்னேன் இவ்வளவுதான் பிடிப்பேன், ஒரு 5 6 ஏதோ சொல்றேன் கணக்கு. இல்ல இல்ல இல்ல. அப்புறம் ஒரு நாளைக்கு அவ ஏதோ கால்குலேட் பண்ண எவ்வளவு ஒரு பேக் ஆகுது, $7 கிட்ட ஆகுது. ஓகே அப்படியா? இல்ல அப்படி இருந்தா நான் வந்து ஒரு 4 பேருக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவேன் அந்த காசுல அப்படின்ட்டு அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா. லைக் நான் பேஸ்டானா நினைக்கிறேன். இல்ல இல்ல நீ உன்னை வந்து பிடிக்க வேணான்னு சொல்லல, அவ அப்படி சொல்லல டைரக்டா, நீ வந்து குறைச்சிக்கோ. ஏன்னா வந்து நிறைய பேர் என் ஃபேமிலியில கேன்சர்ல இறந்துருக்காங்க, சர்வைரா இருக்காங்க, பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. அதே மாதிரி இந்த நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுப்போம்ல. பஸ் ஸ்டாப் நிற்கும் போது பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒதுங்கி ஃபர்ஸ்ட் நீங்க போங்கன்னுவோம்ல, அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்க. அந்த வெள்ளைக்காரங்க அது மாதிரி தான், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏறிட்டு உள்ள போயிட்டு உட்காரோம் அவங்க பின்னாடி, அப்புறம் திரும்பி தேங்க்ஸ் சொல்லுவாங்க திருப்பியும். அது வந்து அந்த அப்ரிஷியேட் பண்றது அதே மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த பேங்க்குக்கு போகும்போது நம்ம ஊர் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேவலமா இருக்கும்ல. இங்க வந்து நம்மளுக்குனே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க கவர்மெண்ட் ஆபீஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் எடுக்க போகும்போது எப்படி இருக்கும் இங்க, அது யோசிச்சு பாருங்க. நீங்க போஸ்ட் ஆபீஸ் போறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க ஏதாவது லைக் அந்த ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன், ஓடி ஓடி வந்து செய்வாங்க. லைக் எப்படி சொல்றது, நம்ம ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றது எவ்வளவு சிம்பிள் தெரியுமா? இதே மாதிரி யூனிவர்சிட்டியில ஒரு அங்க ஒர்க்கர் கிட்ட ஒரு டவுட் கேட்டா அவங்க ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க, லைக் என்னென்ன இருக்கும் அப்படின்றது. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டோட பாதி பாப்புலேஷன் இந்த நாட்டுக்கே இருக்கு. அப்ப நம்ம ஊர்ல எனக்கு சென்னைன்றது பிடிக்காதுல்ல, அப்படியே கூட்டம் நெரிசல் இருக்கும் பஸ்ல. சென்னையில நான் இருக்கும்போது ஃப்ரம் குரோம்பேட் டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல போவேன். அது என்ன 11 ரூபாய் டிக்கெட் இருக்கும், ஒரு பஸ் காலியா இருக்கும் 10 மணிக்கு. எனக்கு அந்த குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் கீழே வந்து அவன் காலில பஸ் ஏறிச்சு, அப்படியே பாக்குறேன் கால் மேல. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி டர்ன் ஆகும் தெரியுங்களா, அப்போ ரூட்டு. அதுல ஒருத்தன் வந்து ஃபுட்போர்ட் அடிச்சுன்னா அப்படியே விழுறான் பின்னாடி. எதுக்குடா
காலைல 7 மணிக்கு ரஷ்ஷா இருக்குது, 10-11 மணிக்கு என்னடா ரஷ்ஷா இருக்குது அப்படின்னு தோணும் எனக்கு. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? எங்கடா போறீங்க? எங்கடா எல்லாம் வந்து எங்கடா போறீங்க? இவ்வளவு ஊர்ல பரிதாபங்கள். இப்போ பார்த்தா குரோம்பேட்டே காணும். நான் பார்த்த குரோம்பேட்டை அப்படியே தெரியும். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ரோட் பார்த்தா லைக் ட்ராக்குக்கு அப்புறம் வீடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஐயோ எங்கேயோ உள்ள இருக்குது போல ஊரு. அதான் ப்ரோ நம்பர் 1 தெரியல வேர்ல்ட்ல பாப்புலேஷன்ல. இருக்கட்டும் சார். சோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அது மாதிரி ஆளுங்க மாதிரி அதே மாதிரி வேற என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஞாபகம் இருக்கு. சோ அதான் பாஸ் என் சைட்ல இருந்து. இதுவும் சொல்ல மாதிரிட்டேன். ஒரு நாள் வந்து லைக் நானும் அந்த பெங்காலி பையன் லைக் லேட்டா முடிச்சுட்டு வந்தோம் லேப்ல இருந்து. சோ இவங்களுக்கு வந்து லேப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ப்ரொஃபஸருங்க. அவங்க புதுசா அப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இன்னொரு லேப்ல போய் ஒர்க் பண்ண இருந்துச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரி ஈவினிங் டைம்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு செக்யூரிட்டி வந்துட்டான். செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணிட்டான், நாங்க ஏதோ பண்றோம் பாம்பு வைக்கிறோமா இன்னும் நாங்க எங்க கலரை பார்த்துட்டு அவனுக்கு டவுட் வந்துச்சு. போன் பண்ணி மெயின் செக்யூரிட்டி ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ எங்க கிட்ட போன் இல்ல, அந்த பெங்காலி பையன் மட்டும் தான் வச்சிருந்தான். அவன் போன் பண்ணி எங்க பாஸ் கிட்ட பேசி இந்த மாதிரின்ட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பொம்பளை வந்து சாரி கேட்டான். இந்த மாதிரி நடந்தது சாரி, மேபி அவங்க ரேசிஸ்டா இருந்துப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அது பெரிய இஷ்யூ ஆக்கல சொல்றேன். அது மாதிரி நடந்தது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போதும் நம்ம தப்பு சொல்ல அவங்க இங்க வந்து 4:30 மணினா 4:30 மணி கடை சாத்திட்டு போயிடுவாங்கல்ல. நம்ம ஊர்ல வந்து 12 மணி கூட யூனிவர்சிட்டி போவோம், படுத்துன்னு இருப்போம், அங்கேயே ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இங்க அவங்களுக்கு டவுட்ல அவங்க செக்யூரிட்டிக்கு அந்த மாதிரி அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைடே வந்து அந்த மாதிரி லேட்டா வந்தோம் ஒர்க் பண்ணிட்டு. பார்த்தா ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணு நேரம் வந்துட்டு என்ன பிளான் நீங்க உங்களுக்கு அப்படின்ட்டு சுத்த போலாமான்ட்டு அவன் பயப்படுறான், நானும் பயப்படுறேன். அப்புறம் இல்ல தேடி வந்து அப்புறம் அதையும் உரிய விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் என்ன லேப்டாப் கொடுக்க முடியுமா? அந்த பையன் ஓபன் பண்ணி கொடுத்தான். அடுத்து ஃபேஸ்புக் போனா, அப்புறம் யார்கிட்ட சேட் பண்ணா, கிளம்பி போயினே இருந்துட்டான். இதெல்லாம் புதுசா இருந்தது. இதெல்லாம் புதுசா இருந்தது லைக் எப்படின்றது. இல்ல இவங்க ஃபார்வர்டா இருக்காங்கிறதே நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிட்டு நார்மலா பேசுறதே வந்து இல்ல. அவங்க கேஷுவலாவே பேசுறாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கம்மி. இங்க எனக்கெல்லாம் அது பெருசா இருந்தது. பாய்க்கு நல்லா தெரியும். நாங்களாம் வந்து கன்னிராசி பசங்க அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம். நாங்க நம்ம கிட்ட வந்து கேர்ள்ஸா வந்து விழுந்துருவாங்க. இருக்கிறதுல பெஸ்ட் பப் சென்னையில போனாலும் அன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ராசி ஜாஸ்தி. எங்களுக்கு வந்து இந்த ஜென்சி பலையெல்லாம் பூக்கி அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள இல்லவோ பண்றாங்க. அந்த மாதிரி இதுல வந்து இது எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலா தான் இருக்காங்க. அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆக்சுவலி நம்ம பேசுறதுனால வந்து இட் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம கொஞ்சம் பூம் நம்மளோட பேச்சுல லைட்டா பூமரோட அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம கிளப்பிடணும். ஆமா ஆமா. அதே மாதிரி ஒரு கேசிபோஸ்ல தான் யூனிவர்சிட்டி கேசிபோஸ்ல தம் அடிச்சுக்கிறோம். ஒரு லைப்ரரியில வந்தா, அப்புறம் நான் அடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு பொண்ணு தான் வந்தா, வந்துட்டு பார்த்து சிகரெட் அடிச்சா ஏதோ பண்ணா. பார்த்தா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா. குளிங். அப்புறம் எனக்கு வந்து வியர்டா இருக்குது லைக் என்னன்னு கேட்க முடியாது. ரைட் வெள்ளக்காரி நீ கெடுத்தல்ல முன்னாடி இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு. அப்புறம் பார்த்தா அந்த லைப்ரரி தான் போய் பேசினேன். என்ன ஆச்சுன்னு, என் பாய் ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்லிட்டான்ட்டு அழுன்னு அழுகுறான். இதே மாதிரி நடந்துச்சுங்க எனக்கும் ஜெர்மனில. ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோம். நாங்க ஹாஸ்டல்ல இங்க இல்ல 5 பேர். நாங்க எல்லாருமே நாங்க போன பசங்க. ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்கா. அவன் மட்டும் படுக்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. நாங்க போனதே 11 மணி தான், அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டா பாய் ஃப்ரெண்ட் விட்டுடா, அவனை பார்க்கதான் நான் வந்தேன், நான் ஆக்சுவலி இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கதை சொல்றா. நாங்களும் சரக போட்டு அவ கதையை கேட்டு நமக்கு சொல்லுமா சொல்லு இந்த மாதிரிலாம் பண்ண வந்து பாக்குறேன். இப்ப கூட ஃபீலிங்ஸே எல்லாம் பேசுறான். நான் அவனுக்காக தான் வந்து பாத்து அட போமா சரி பாத்து கவுந்து படுத்துவீன்னு நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போறேன். இல்ல இது ஒண்ணு மறந்துட்டேன். இது பயங்கர இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. சோ நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். மேல ஃப்ளோர்ல ஒரு நைட்டு லைக் என்னது நல்லா தூங்கிட்டா நடுவுல வந்து சத்தம் வருது. ஒருத்தி வந்து கத்துறா, யாரா கால் பண்ணுங்க 911க்கு கால் பண்ணுங்க, ஏதாவது சண்டை நடக்குதா. அவன் ஃபுல் மேட்டர் என்னன்னு தெரியல, என்னவா ட்ரக் எடுத்துட்டு. அது வந்து அந்த டைம் நடக்குது. அதுக்கப்புறம் அமைதியாகுது.
திருப்பி ஒண்ணு நடக்குது, அமைதியாவது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அது ஒரு அது மாதிரி பண்ணா 911 கால் பண்ணணும்னு கூட தெரியாது. சத்தம் எதனா வந்துச்சுன்னா வியடா அது மாதிரி தெரியல. அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் நைட் வந்து மேட்டர் பண்ணாங்களா, என்ன விஷயம்னு தெரியாது. அது வேற. அப்புறம் இந்த இன்னொரு ஊருக்கு வந்து பார்த்தா மிட் டேல சண்டேல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் வெளியே வரும். நானும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்காரங்க தான். பார்த்தா சத்தம் ஹூன்னு. ஏன்னா அது மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. இப்ப இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நான் காலையில கண்ணு விழிப்பேன் 9 மணிக்கு, பார்த்தா மேல சத்தம் வரும். இது இந்த மாயா கிருஷ்ணன் மாதிரியா? ரொம்ப இம்சையா இருக்கும். பேச்சுலரா எனக்கு என்ன சொல்றது, கிளுகிழப்பா அப்படிங்க. இல்ல அது இதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்ம ஊர்ல இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்போமா அப்படின்னு இருக்கும்ல. நான் கேட்டது இல்ல, மேபி. இல்ல கரெக்ட் தான். அது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சத்தம் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஒருத்தர் ஸ்கிரீன் பக்கத்திலே நிப்பான். அப்புறம் இது ஒண்ணு பாஸ், வந்து நானு யூனிவர்சிட்டில இருந்து பழைய ஊர்ல இருக்கும் யூனிவர்சிட்டி இருந்து வரேன், அபார்ட்மெண்ட்ல நுழையிறேன். சின்ன கீழே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறான் சின்ன பையன், அவன் விளையாண்டுக்கிறான். அப்படியே விளையாட்டு என்ன பார்த்தா அமைதியா, நான் பார்த்துட்டு அமைதியா போயிருக்கிறேன். அப்புறம் மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டுன்றான். நான் என்ன ரியாக்ட் பண்றது அவங்க கிட்ட போயிட்டு? ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா கிராஸ் பண்ணி அமைதியா போயிட்டேன் நானு. இல்லங்க, இங்க இது ஒண்ணு இல்ல. இப்ப இங்க என்ன மேட்டர்னா, இங்க டீனேஜர்ஸ் எல்லாம் ஏழ்றீங்க இங்க ஜாஸ்தி. வந்து வேண்டலிசம் பண்ணுவாங்க. அதெல்லாமே எனக்கு புதுசா இருந்தது. நம்ம ஊர்ல டீனேஜர்ஸ்னா அது வேற மாதிரி இருப்பாங்க, போக்கஸ். இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஏழ்றீங்க வந்து ரொம்ப இருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த சீன் போடுறது அதெல்லாம் வேற கேட்டகரி. இங்க வந்து டீனேஜர்ஸ் என்னன்னா, இங்க பேரண்டிங் மெத்தடு எப்படின்னா, இந்த இப்ப நம்ம ஊர்ல ஃபேமஸ் ஆகுதுல இந்த வோக் பேரண்டிங், இந்த ஜென்டில் பேரண்டிங், அது அது இங்க. அதனால ஏன் மை லைஃப் மை சாய்ஸ் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நான் காலேஜ் வந்து படிக்கும் போது பஸ்ல தான் போயிட்டு வருவேன். காலேஜுக்கு வந்து பப்ளிக் பஸ்ல. அப்ப இந்த ஹைஸ்கூல் பசங்க எல்லாம் பஸ்ல ஏறி என்ன சேட்டை தெரியுமா அதுங்களாம். லைக் ஏன்னா அவங்களுக்கும் அவங்க டேஞ்சரா பிஹேவ் பண்ணுவானுங்க, மத்தவங்களுக்கும் டேஞ்சரஸா பிஹேவ் பண்ணுவானுங்க. பிளஸ் இங்க இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே உள்ள வரும்னு வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் வந்து பீப்புள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொல்ல மறந்துட்டேன். லைக் ஒரு முறை அதான் சொல்ல, நானும் ஃப்ரெண்டும் அப்படி இறங்கி நாங்க எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு கார் ஏதோ போச்சு, ட்ரக்கோ காரோ. அது வந்து பார்த்தா லைக் பட்டாசெல்லாம் வெடிச்சானுங்க, யாருன்னே தெரியாது. அதுல ஒரு பட்டாசு போய் விழுந்து ஒரு புஷ் மாதிரி இருந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. என் கூட இந்த மாதிரி அந்த பெங்காலி பையன் என்ன பண்ணிட்டான், போன் பண்ணிட்டான் போலீஸ்க்கு. என்னாச்சு ஏதாச்சு இப்படின்ட்டு. ஒரு எரியுதுன்னா அது யாராலும் இங்க கால் பண்ணுவாங்களா, அது மாதிரி பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு நீங்க யாரு, எங்க நம்பர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. சோ அது மாதிரி நடந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி வந்து இங்க வந்து சிகரெட் கேட்பாங்க ஸ்கூல் அது வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நான் ஒரு முறை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சம்திங். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு வெள்ளைக்காரன் தான் சொன்னான். இங்க யாரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னே சொல்ல முடியாதுப்பா. இங்க வந்து அவ்வளவு பாக்கிறதுக்கு வந்து பெரிய பையன் மாதிரி பெரிய பொண்ணுங்க மாதிரி இருப்பாங்க, பட் வந்து டீனேஜர்ஸா இருப்பாங்க. சோ நம்மளோட ஜட்ஜே பண்ண முடியாது. அது எனக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்தது. இப்பதான் நமக்கு தெரிஞ்சிடும் இதுங்கெல்லாம் குழந்தைங்கன்னு. முன்னாடி பார்க்கும்போது நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க பசங்க பொண்ணுங்கெல்லாம். வந்து கேட்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து அவங்க டீனேஜர்ஸா இருப்பாங்க. 15-14 வயசுலயே வந்து நம்ம எல்லாம் காலேஜ்ல எப்படி இருக்காமோ அதை விட ஹைட் அண்ட் வெயிட்டா, லைக் என்ன சொல்றது, மெச்சூர்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு. எனக்கு அந்த கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது முன்னாடி. அதனால கூட இருக்கலாம் கொடுத்தது. சூப்பரா போச்சு ஆக்சுவலி. இந்த நினைச்சதை விட நம்ம பாய் வந்து சூப்பரா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இறங்கினாரு. வருங்கால எபிசோட்ஸ்லயும் நீங்க வரணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க கூப்பிடுற எல்லா எபிசோட்லயும் வருவேன், அடுத்த வாரமும் வருவேன். நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ நான் வருவேன். நல்லா போகுது. சோ எனிவேஸ் வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. மற்றபடி கேட்டுட்டு இருக்கவங்க வந்து எங்களுக்கு கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்களோட பாட்காஸ்ட் வந்து நீங்க ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக், ஆப்பிள் பாட்காஸ்ட், iHeart ரேடியோ இது எல்லாத்தையுமே கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச யாராவது இருந்தா நீங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மற்றபடி நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஓகே, பை பை பாய்.
இது உங்கள் குரலும் உலக்கையும் பாட்காஸ்ட்.